Hi guys, first of all, thanks for joining and thanks for the trust. Okay, ஸோ ஒரு ஆன்லைன் கிளாஸ் அப்படிங்கிறது நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. எல்லாருமே ஒரு ட்ரஸ்ட்டில் தான் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. யாருமே என்னை வந்து இதுக்கு மாதிரி பார்த்தது கிடையாது, நானும் உங்களை பார்த்தது கிடையாது. பட் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் எல்லாருமே ஒரு அமௌண்ட்டை சென்ட் பண்ணியிருக்கீங்க. அது ட்ரஸ்ட் மூலமாக தான் சென்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அது எப்பயுமே வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே, அண்டு என்னை பற்றி நான் இன்ட்ரோ கொடுத்துக்கிறேன். ஸோ என்னோடய பேர் வந்து தேரிக்குமார் அண்டு அர்ச்சனா, ரெண்டு பேரும் இப்போ இந்த கிளாஸில் இருக்கோம். நான் அண்ட் அர்ச்சனா ரெண்டு பேரும் போத் இந்த கிளாஸ் வந்து இருப்போம். சரிங்களா? நான் வந்து விஎம்ஆரில் மோர் தென் ஒரு 10 இயர்ஸ்க்கு மேலே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னோடய ப்ரொஃபைல் நான் சொல்கிறேன். நான் விஎம்ஆரில் ஒரு 10 இயர்ஸ் மேலே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். விஎம்ஆர் கரண்ட்டாக ஒரு கம்பெனியில் டேட்டா சென்டர் மேனேஜ் பண்ணிக்கிட்டு விஎம்ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டராக நான் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னோட ரோல் வந்து சார் வாய்ஸ் லோவாக இருக்கு. கேஸ் எல்லாராலையும் கேட்க முடியுதா, இல்லை அவருக்கு மட்டும் லோவாக இருக்கா? வாய்ஸ் ரொம்ப லோவாக இருக்கா? எஸ் சார், கிளியராக இருக்கா? ஓகே, இல்லை வாய்ஸ் கிளியர் தான். ஓகே ஃபைன். ஹெட்செட் நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள். ஓகே ஃபைன். ஸோ லெட் மீ இன்ட்ரோ மை செல்ஃப். நான் என்னை பற்றி இன்ட்ரோ பண்ணிக்கிறேன், தென் நீங்கள் உங்களை பற்றி இன்ட்ரோ பண்ணுங்கள். ஓகே, ஸோ நான் ஒரு 11 இயர்ஸ்க்கு மேலே விஎம் அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கேன். கரண்ட்டாக வந்து L3 அண்ட் L4 ஒர்க் பண்ணிக்கிட்டு L3 ப்ளஸ்ஸாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு டேட்டா சென்டரில் விஎம்ஆரை மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் என்னோடய கரியரை வந்து பார்த்திங்கன்னா டெஸ்க்டாப் சப்போர்ட்டாக நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். சரிங்களா? என்னோடய கரியர் வந்து நான் 2011 பாஸ்ட் அவுட். 2011 நான் டெஸ்க்டாப் சப்போர்ட்டாக வந்து இருந்தேன். சரி, காலேஜ் முடித்தேன். காலேஜ் முடித்து என்ன பண்ணணுமே தெரியாமல், எப்படி வேலைக்கு போகணுன்னு தெரியாது, யாருமே எனக்கு கைட் பண்ண கிடையாது. எந்த மாதிரி வேலைக்கு போகணும், எந்த வேலைக்கு போனால் ஒரு ஐடிக்குள்ளே போகலாம் அப்படிங்கிற எதுவுமே எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக எனக்கு தெரியாது. ஸோ அப்படி தட்டி ஒரு டெஸ்க்டாப் சப்போர்ட் வேலைக்கு போயிட்டு அதில் ஒரு 2-3 வருஷம் வேலை பார்த்தேன். அப்புறம் சிஸ்டம் அட்மினாக இருந்தேன், அதில் 2 வருஷம் வேலை பார்த்து தென் ஜம்பிங் டு த வி சென்டர் விஎம்ஆருக்குள்ளே வந்தேன். விஎம்ஆருக்குள்ளே வந்தது தான் எனக்கு தெரிஞ்சது இதுதான் கரெக்டான பாத்து. நம்ம இதெல்லாம் வரைக்கும் நம்ம சரியான பாத்தில் இல்லை, இதுதான் கரெக்டான பாத்து சொல்லிட்டு அதுக்கடுத்து எனக்கு ஐடி கம்பெனிக்குள்ளே ஜாபே கிடச்சது. நான் அதை பிடிச்சி அப்படியே டிசிஎஸில் ஜாயின் பண்ணேன், தென் விப்ரோவில் ஜாயின் பண்ணேன். ஸோ வேறு கம்பெனி அப்படியே ஜம்ப் பண்ணி இப்போ கரண்ட்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு நான் இப்போ நல்லா இருக்கிறேன், நான் ஒரு நல்ல சேலரி வாங்குகிறேன், என்னோடய ஃபேமிலி நான் நல்லா வச்சுக்கிறேன், என்கிட்ட ஒரு சேவிங்ஸ் இருக்குது, என்கிட்ட ஒரு கார் இருக்குது, ஒரு வீடு இருக்குது. இது எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா என்னோடய ஜாப், என்னோடய விஎம்ஆர் தான். ஐ லவ் மை விஎம்ஆர். நான் என்னோடய டெக்னாலஜியை ரொம்ப லவ் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா இந்த டெக்னாலஜி தான் எனக்கு வந்து சாப்பாடு போடுது. சொல்லப்போனால் கிரிஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்படின்னா விவசாயம் சொல்லுவாங்கள்ல, இந்த விவசாயம் தான் எனக்கு சாப்பாடு போடுது. அந்த மாதிரி எனக்கு என்னோடய விஎம்ஆர் தான் எனக்கு சாப்பாடு போடுது, உண்மையை சொல்ல போனால். ஏன்னா என்னை வந்து இப்போ நல்லா பார்த்துக்குது, அந்த விஎம்ஆர் தான் என்னை நல்லா பார்த்துக்குது. என்னை வந்து எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்குது, என் இஎம்ஐ எல்லாம் கவனிச்சுக்குது, எல்லாமே இந்த விஎம்ஆர் தான் பார்த்துக்குது. ஸோ விஎம்ஆர் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டெக்னாலஜி இல்லை, எனக்கு அது ஒரு லைஃபு. ஏன்னா நான் விஎம்ஆர் பிளாட்ஃபார்ம் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஸ்டேபிளான ஒரு ஜாப் வந்துச்சு, ஒரு நல்ல ஒரு சேலரி வந்துச்சு, எனக்கு கரெக்டாக மேரேஜ் நடந்துச்சு. தென் எனக்கு இப்போ என்னோடய ஃபேமிலியை நல்லா பார்த்துக்க முடியுது, என்னால் இடம் வாங்க முடியுது, எல்லாமே முடியுது பிகாஸ் ஆஃப் விஎம்ஆர். ஏன்னா விஎம்ஆரில் நான் டெஸ்க்டாப்பில் என்னோடய கெரியர் ஸ்டார்ட் பண்ணுறப்ப என்னோடய சேலரி பார்த்தீங்கன்னா 4500 ரூபாய், 4500 rupees டெஸ்க்டாப் சப்போர்ட்டில். தென் இப்போ என்னோடய சேலரி வந்து எபோவ் 1 lakh. ஓகே, எனக்கு இந்த சேலரிக்கு வந்து காரணம் வந்து விஎம்ஆர் தான். நான் இன்னும் டெஸ்க்டாப் சப்போர்ட்லேயோ இல்லை சிஸ்டம் அட்மினாவோ இருந்திருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக என்னால் சேலரி அச்சீவ் பண்ணவே முடியாது. என்னால் வந்து ஒரு மிஞ்சி போனால் ஒரு 40,000 இந்நேரம் வாங்கிட்டு இருந்திருப்பேன். அதுவே பெரிய விஷயம், ஒர்க்லோடோட அதிகமாக இருந்திருப்பேன். பட் இப்போ இருக்கிற பிளாட்ஃபார்மில் ஒர்க்லோடு எனக்கு கம்மி, சாட்டர்டே சண்டே வீக் ஆஃபு, பப்ளிக் ஹாலிடேஸ் வீக் ஆஃபு. நான்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் தீபாவளி பொங்கல் கூட எனக்கு லீவு கிடையாது. டெஸ்க்டாப் சப்போர்ட்டில் இருக்கிறப்ப, அந்த சிஸ்டம் அட்மினாக இருக்கிறப்ப தீபாவளி பொங்கல் கூட லீவ் இல்லாமல் நான் வேலை பார்த்துருக்கேன். அப்போலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மனசுக்கு. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. எனக்கு தீபாவளி பொங்கல் லீவ் இருக்குது, சாட்டர்டே சண்டே வீக் ஆஃப் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் ஒரு கரெக்டான பாத்தில் போகிறேன், இது எனக்கு கரெக்டாக இதாக இருக்குது. அப்போ நான் வந்து ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணி வந்ததை யாரும் அதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் மெயினான என்னோடய நோக்கம். நான் இப்போ வந்து கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கல, ஆல்மோஸ்ட் நான் டெக்ஸ்டாப் சப்போர்ட்டாக இருக்கும் பொழுதே கிளாஸ் எடுத்திருக்கேன்.
டெக்ஸாப்ஸாப்டாக இருக்கும் பொழுதே வாட் இஸ் ஹார்ட்வேர் நெட்வொர்க்கிங்னா என்ன அப்படின்னு கிளாஸ் எடுத்திருக்கேன். சிஸ்டம் அட்மினாக இருக்கும் பொழுதே விண்டோஸ் சர்வர் அட்மினிஸ்ட்ரேஷன் என்னன்னு சொல்லி கிளாஸ் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நான் விஎம்ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்கும்போது வாட் இஸ் விஎம்ஆர் அப்படின்னு சொல்லி கிளாஸ் எடுக்கிறேன். ஸோ எனக்கு கிளாஸ் எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும், எனக்கு நாலேஜ் ஷேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து எனக்கு ஒரு பேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் ஆல்சோ இது வந்து ஒரு கைடு அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். எனக்கு வந்துட்டு சொல்லித்தரது பிடிக்கும் மட்டும் இல்லாமல் நான் ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணி ஒரு பாத்தில் வந்தேன். ஸோ அப்படி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைடன்ஸ் இல்லாமல் இருப்பாங்க. எந்த ஒரு கைடன்ஸ் இல்லாமல் எந்த ஜாப் போகணும் எப்படி போகணும் எதுவுமே தெரியாமல் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கைட் பண்ணுறது தான் என்னோடய வேலை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான் என்னோடய வேலை. அதுக்கப்புறம் ஸ்கில் கொடுக்குறது என்னோடய வேலை. விஎம்ஆர் ஸ்கில் வந்து கொடுக்குறது என்னோடய வேலை. வெளியிலலாம் பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபா பே பண்ணுங்கள் உங்களுக்கு நான் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகே, 2 லட்ச ரூபா பே பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து விஎம்ஆரில் வாட் எவர் இட் இஸ் ஐடி கம்பெனி ஜாப் வாங்கி தந்துடுறேன், பேக் டோரில் வாங்கி தந்துடுறேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் நீங்கள் போகாமல் உண்மையாக உழைச்சி படித்து போகணும்னு நினச்சது ரொம்ப பெரிய நல்ல விஷயம். ஆக்சுவலி என்னென்னா 2 லட்ச ரூபா பே பண்ணி நம்ம ஐடி ஜாப்புக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா போயிடலாம். அந்த 2 லட்ச ரூபா பே பண்ணிடலாம், ஏதோ கடனை விட வாங்கி பே பண்ணிடலாம். ஆனால் உள்ளே போய்ட்டு ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்ட் இருக்க முடியுமான்னு கேட்டால் அஃப்கோர்ஸ் இருக்க முடியாது. எப்போ வேலையை விட்டுத்துக்குவான்னு தெரியாது. உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக முக்கியம். நான் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன், அந்த மாதிரி காசு கொடுத்து போயிட்டு அவங்க நிறைய ஸ்ட்ரகிள் ஆகியிருக்காங்க, வேலையை விட்டு தூக்கியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம கிளாஸில் நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இன்டர்வியூ ஃபோக்கஸ் பண்ணுறோம். செகண்ட் பாயிண்ட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுற என்விரான்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுறேன். இப்போ என்னோடய கிளாஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளோட கிளாஸ் பொறுத்த வரைக்கும் இன்டர்வியூ ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம், அது மேட்ரே கிடையாது. ஆனால் நீங்கள் உள்ளே போய் ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் இது இருக்குது, அதுவுமே நான் கரெக்ட் பண்ணிடுவேன். இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பழைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்கன்னா, உங்களோட நோட்ஸு பார்த்து நான் வந்து கற்றுக்கிறேன். அண்டு நான் ஆஃபீஸ்க்குள்ளே போகிறப்ப எனக்கு எந்த ஒரு சின்ன இஷ்யூ கூட ஃபேஸ் பண்ணது கிடையாது. இன்ன வரைக்கும் ஒருத்தர் கூட எனக்கு ஆஃபீஸில் சின்ன இஷ்யூ இருக்குதுன்னு சொன்னதே கிடையாது. அவங்களே எல்லாம் ரிசால்வ் பண்ணிடுவாங்க, அவங்களே எல்லாமே பண்ணிடுவாங்க. ஈவன் ஒரு என் ஆஃபீஸில் சீனியர் இருக்கார், அவருக்கு தெரியாத கூட நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு என்னோடய ஸ்டூடெண்ட் சொல்கிறப்ப அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு ஸ்டூடெண்ட் கால் பண்ணி எனக்கு வேலை கிடைச்சது உங்களால் தான், அண்ட் ஆல்சோ ஜாப் கிடைச்சது உங்களால் தான் சொன்னது வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஜாப் கிடைச்சது மட்டும் இல்லாமல் ஒரு பொண்ணு கல்யாணம் முடித்தார், அந்த ஜாப் கிடைச்சது கல்யாணம் முடித்தார். ஸோ ஆல்மோஸ்ட் லைஃபே செட்டில் ஆகுது. ஒரு ஜாப் வந்து நாட் அட் ஆல் ஜாப், ஒரு ஜாப்னா ஒரு ஜாப் மட்டும் கிடையாது, அது உங்கள் லைஃபே செட்டில் பண்ணி விட்ரும். ரொம்ப நாளாக ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருந்தார், ஒரு பொண்ணை கல்யாணம் முடிக்கிறதுக்கு வீட்டில் பேசி ஒரு ஜாப், நல்ல ஜாப் இல்லாமல் விஎம்ஆர் நல்ல ஜாப் கிடைச்சவனையும் எல்லாமே கை கூடிடுச்சு. ஸோ விஎம்ஆர் வந்து நீங்கள் நம்புனீங்கன்னா விஎம்ஆர் உங்களை கைவிடவே விடாது. ஓகே, ஸோ நம்ம கிளாஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் விஎம்ஆர் தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஒன்லி விஎம்ஆர் ஃபோக்கஸிங். டேட்டா சென்டர் ஆப்ரேஷன்ஸ் எடுக்கிறேன் இதில் சேர்த்து, விண்டோஸ் சர்வர் நம்ம எடுக்கிறோம் அடிஷ்னலாக, பட் வி ஆர் ஃபோக்கஸிங் விஎம்ஆர். உங்களோட ரோல் வந்து விஎம்ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டராக நீங்கள் வந்து போவீங்க. L2 L3 நீங்கள் போகலாம். உங்களுக்கு ஸ்கில் நான் கொடுக்குறது வந்து L3 ஸ்கில் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நம்மளோட கிளாஸ் எல்லாமே L3 ஸ்கில் தான் நான் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணி எய்தர் L1 L2 L3 இந்த 3 ரோலில் எந்த ரோல்னாலும் அப்ளை பண்ணி போகலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி L1 போனீங்கன்னா சேலரி பேஸ் ஒரு 18,000 to 25,000 உள்ளே இருக்கும். ஒரு L2 போகிறீங்க அப்படின்னா உங்களோட சேலரி பேஸ் ஒரு 30,000லேருந்து 40-60,000 இருக்கும். ஒரு L3 போகிறீங்கன்னா 60,000ல இருந்து 1 lakh 1.5 லட்சம் 2 லட்சம் கூட இருக்கலாம். ஓகே, ஸோ L3 தான் நம்ம டார்கெட். L3 தான் நீங்கள் போகணும்னு சொல்லலாம். நீங்கள் L2 போயிட்டு கூட நீங்கள் L3 மாறிக்கலாம். நீங்கள் L2 போகிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அது எப்படி சொல்கிறது, நீங்கள் ஜஸ்ட் என்னோடய கிளாஸை கவனிச்சா போதும், L2 ஈஸியாக போயிடலாம். பட் L3 போகணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போடணும். அது நான் சொல்லணும் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகே, அது பேஸ்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து நீங்கள் வந்து L1 L2 L3 அப்படிங்கிறத நம்ம வந்து முடிவு பண்ணிக்கலாம். ஸோ விஎம்ஆரில் பயங்கரமான ஒரு ஸ்கோப் இருக்குது. யாரும் உங்களோட ஹோப்பை வந்து விட்டுறக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சில கண்டிஷன்ஸ் வைக்கிறேன், அதை நீங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணணும். ஓகே, ஸோ கிளாஸ் டைமிங் கரெக்டாக ஜாயின் பண்ணிடுங்க. செகண்ட் திங், நோட்ஸ் கண்டிப்பாக எடுக்கணும். நோட்ஸ் வந்துட்டு டெஃபினட்டாக எடுத்தே ஆகணும். நீங்கள் வந்து ஆஃபீஸில் இருக்கீங்க, ஒரு தவிர்க்க முடியாத சுச்சுவேஷனில் இருக்கீங்கன்னா பரவாயில்ல, நீங்கள் வீட்டுக்கு வந்து வீடியோ பார்த்து நோட்ஸ் எடுங்க. நான் அந்த அன்னன்னைக்கு வீடியோ அன்னைக்கு அப்ளை பண்ணிடுவேன். ஓகே,
ஃபைன். ஸோ நோட்ஸ் ரொம்ப 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 முக்கியம் கைஸ். அது எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் நோட்ஸ் எடுக்காமல் இருக்கவே கூடாது. நீங்கள் நினைக்கலாம் இது ஒரு சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குன்னு நினைக்கலாம். பட் எனக்கு அந்த நோட்ஸ் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இன்ன வரைக்கும் இருக்குது. நான் வந்து விஎம்ஆர் ஆரம்பத்தில் கற்றுக்கிட்டேன். என்னோடய கெரியர் ஸ்டார்ட் ஆகிறப்ப கற்றுக்கிட்டேன். நான் அப்போ எடுத்த நோட்ஸ் எனக்கு இன்னமும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஒரு சில விஷயங்களில். ஸோ நீங்கள் நோட்ஸ் எடுத்தீங்கன்னா யாரையும் டிபெண்ட் பண்ணியிருக்க வேண்டாம். நீங்கள் ஈவன் என்னை கூட டிபெண்ட் பண்ணியிருக்க தேவையே இல்லை. நோட்ஸ் நோட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? ஒரு நோட் வாங்கிக்கோங்க, ஒரு பென் வாங்கிக்கோங்க. அந்த நோட்டில் வந்துட்டு கிளாஸ் நடக்கிறப்ப எழுதுங்க. சப்போஸ் வேகமாக போகுது அப்படின்னா பிரச்சனை இல்லை, வீடியோ பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் வந்து நோட்ஸ் எடுங்க. பட் நோட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம கிளாஸ் எடுக்கிறப்பயே இது இம்பார்ட்டன்ட் செஷன், இந்த செஷன் வந்து இன்டர்வியூ கொஸ்டின், இந்த செஷன் வந்துட்டு ஆஃபீஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல தேவைப்படும் சொல்லிட்டு சொல்லி தான் நம்ம கிளாஸ் எடுப்போம். அதனால் நோட்ஸ் ரொம்ப 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 முக்கியம். நோட்ஸை வந்து எக்காரணத்தை கூட எடுக்காமல் விட்டுறாதீங்க. செகண்ட் திங்கு, தேர்ட் திங்கு படிக்கிறது. நம்ம கிளாஸ் ஜாயின் பண்ணால் மட்டும் போதாது. கிளாஸ் ஜாயின் பண்ணால் நமக்கு எல்லாமே கிடச்சிரும், வேலை கிடச்சிரும் அப்படின்னு கிடையாது. இட் டசன்ட் மீன் எல்லாமே கிடச்சிரும் அர்த்தம் கிடையாது. நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட் போடணும். நான் அர்ச்சனா 100% கொடுத்துருவோம். எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை அர்ச்சனாவும் நானும் 100% உங்களுக்கு கொடுத்துருக்கோம். நீங்கள் டெடிக்கேட்டிவாக 100% இருந்தால் தான் உங்களால் ஜாப் அச்சீவ் பண்ண முடியும். விச் மீன்ஸ் 1.5 மாதம் கிளாஸ் போகுதுன்னா அந்த 1.5 மாதம் யூ ஹேவ் டு டெடிக்கேட்டட். கிளாஸை வந்து டெய்லி கவனிக்கணும், வீக்கெண்ட் கவனிக்கணும், அண்டு வீடியோஸ் ரிப்பீட்டடாக பார்க்கணும், நோட்ஸ் கண்டிப்பாக எடுக்கணும். இதை எடுத்துகிட்டு வீக்லி ஒன்ஸ் வந்து கிளான்ஸ், இந்த வாரத்தோட கிளாஸ் எல்லாமே வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்களே ரீகால் பண்ணணும். இதை நீங்கள் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா அட் எண்ட் ஆஃப் த டே கிளாஸ் முடிகிறப்ப யூ கேன் அச்சீவ் த இன்டர்வியூ. ஒரே இன்டர்வியூ தான். நம்ப மாட்டீங்க, நம்ம ஸ்டூடெண்ட்லாம் மேக்ஸிமம் 2 இன்டர்வியூ தான். ஒரு இன்டர்வியூ அல்லது செகண்ட் இன்டர்வியூலே அவங்க பிளேஸ் ஆயிடுவாங்க. ஸோ நான் சொல்லியிருக்கல, இன்டர்வியூ பிளேஸ் ஆகுது மேட்டரே கிடையாதுங்க. நம்ம கிளாஸில் வந்துட்டு நான் பெருமைக்குன்னு சொல்லலை, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் சொன்ன ஃபீட்பேக் வச்சு சொல்கிறேன். ஓகே, இதுக்கு முன்னாடி உள்ள பேட்ச்சு ஸோ ஃபர் இன்ன வரைக்கும் நம்ம வந்து ஒரு 5 பேட்ச் எடுத்திருக்கேன். 5 பேட்சில் இது வரைக்கும் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 80 பேர் வந்து ட்ரெயின் பண்ணியிருக்கிறேன் நம்ம விஎம்ஆரில். அதில் பாதிக்கு பாதி மேலே ப்ளேஸ் ஆகிட்டாங்க. சிலர் வந்து ஆஃபீஸ்லேயே வந்து ப்ரொமோட் ஆகிட்டாங்க. அந்த மாதிரி நிறைய கேசஸ் இருக்குது. அவங்க எல்லாருமே இப்போ என்கிட்ட ஓரளவு காண்டாக்டில் இருக்காங்க. எல்லாருமே சொல்கிற விஷயம் என்னென்னா, இன்டர்வியூ ஈஸியாக இருக்குது, உள்ளே போனதும் ஆஃபீஸ் ஒர்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, ரொம்ப பெரிய ப்ரெஷர்லாம் இல்லை, நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அவங்க சொல்கிற ஃபீட்பேக் வச்சு தான் நான் வந்துட்டு எல்லா ஃபீட்பேக்கும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். நானாக எதுவுமே சொல்கிறது கிடையாது. ஈவன் நானும் விஎம்ஆர் தான் ஒர்க் பண்ணுறேன். பட் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட் ஆல்ரெடி பிளேஸ் ஆனவங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னால் அது உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ இன்டர்வியூ ஈஸியாக அடிச்சிடலாம். நீங்கள் வந்து நான் சொல்கிறத ஒன்று உங்களை ஒப்படைச்சிடுங்க, அவ்வளோதான். மிச்சதை வி ஆர் டேக்கிங் கேர் ஆஃப். நாங்கள் அதை பார்த்துக்குறோம். சொல்கிறத மட்டும் அப்படியே அச்சஸராக ஃபாலோ பண்ணுங்கள். எந்த ஒரு டீவியேஷனும் இருக்கக்கூடாது. அது முக்கியமாக கிளாஸ் நடக்கிறப்ப நோ டீவியேஷன். மொபைல் பார்க்குறது, வீட்டில் டிஸ்டர்பன்ஸ் வர்றது எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த கிளாஸ் டைமிங் டெடிக்கேட்டிவாக கிளாஸ் டைமிங்கில் மட்டும்தான் இருக்கணும். எங்கேயுமே ஃபோக்கஸ் வந்து மாறக்கூடாது. ஏன்னா நம்ம ஒரு புது டெக்னாலஜி படிக்கிறோம். புது டெக்னாலஜி படிக்கிறப்ப சொல்கிற ஒவ்வொரு வேர்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? எல்லா வேர்டுமே புதுசாக இருக்கும். நம்ம பேசுகிறப்ப எல்லா வேர்டுமே வந்து நமக்கு புதுசாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு வேர்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் நீங்கள் எல்லாமே கண்டிப்பாக கவனிங்க. அண்ட் ஆல்சோ கிளாஸ் நடக்கிறப்ப அன்மியூட் பண்ணி டவுட் கேளுங்க. நான் வந்து டவுட்டை என்கரேஜ் பண்ணுவேன். ஸோ டவுட் கேட்க தான் உங்களுக்கும் மைண்ட் ஓப்பன் ஆகும், கிளாஸ் எடுக்கிறவங்களுக்கும் ஒரு ரெஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். ஓகே, டவுட் கேட்குறாங்க, அப்போ இன்னும் நம்ம நல்லா எடுக்கணும், இவங்க இன்னும் நல்லா புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் எடுக்கிறவங்களுக்கும் ஒரு எந்தூசியாசம் க்ரியேட் ஆகும், உங்களுக்கும் ஒரு மைண்டு ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ உங்களுக்கு இருக்க டவுட் தான் எல்லாத்துக்குமே மேபி இருக்கலாம். நீங்கள் டவுட் கேட்டிங்கன்னா பக்கத்தில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டவுட் அப்படி அது மேபி சில்லி டவுட்டாக இருக்கலாம், எது டவுட்டாக கூட இருக்கலாம். இல்லை வேகமாக நீங்கள் நடத்துகிறீங்க, இந்த இடம் புரியலை, திருப்பி ரிப்பீட் பண்ணுங்கள் அப்படி சொன்னால் அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக நம்ம பண்ண தான் போகிறோம். சீரியஸ் நம்மளோட நோக்கம் வந்து கிளாஸை டைமுக்குள்ளே முடிக்கிறது கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் வந்து இன்ஸ்டியூட் நடத்தலை. ஓகே, நாங்கள் வந்து இன்ஸ்டியூட் வந்து வச்சுருக்கல. எனக்கு வந்து இத்தனை ஸ்டூடெண்ட் வந்து டார்கெட்டு, இந்த டைமுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும், இந்த சிலபஸை முடிச்சே ஆகணும் அப்படிங்கிற எந்த ஒரு டார்கெட்டும் எங்கள் மேலே கிடையாது. நாங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம், ஃப்ரீயாக இருக்கிற டைமில் கிளாஸ் எடுக்கிறோம். நம்மளோட மோட்டோ வந்து கிளாஸ் முடிக்கணும் அப்படிங்கிறது மோட்டோ கிடையாது. ஸ்கில்லை உங்களுக்கு
அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட மோட்டோ. சரியா? ஸோ இன்னைக்கு ஒரு டாபிக் எடுக்கிறோமோ 2 டாபிக் எடுக்கிறோமோ அது மேட்ரு கிடையாது. அந்த ஒரு டாபிக் எடுத்தாலும் அது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கா அதுதான் மேட்டர். ஸோ என்றைக்குமே நான் வந்து ஹரிபரியாக கிளாஸ் எடுக்கவே மாட்டேன். இன்னைக்குள்ளே முடிச்சாகணும், இந்த பேட்சை முடிச்சாகணும், இந்த சிலபஸ் முடிச்சாகணும் அப்படிங்கிற மேட்ரு நம்மளுக்கு கிடையாது. புரிஞ்சிருச்சா சூப்பர், இந்த டாபிக் புரிஞ்சிருச்சா சூப்பர், அப்போ அடுத்த டாபிக் போவோம். அது புரிஞ்சிருச்சா ஓகே நெக்ஸ்ட் டாபிக் போவோம். புரிய 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 தான். ஏன்னா சிகேஸ் புது டெக்னாலஜி போகிறப்ப ஃபஸ்ட்டு ஒரு டாபிக் புரிஞ்சால் தான் அடுத்த டாபிக்லாம் புரியும். சரிங்களா? ஒரு டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமாக தான் புரியும். ஸோ இடையில ஏதாவது ஒன்று புரியாமல் நம்ம நெக்ஸ்ட்டு போகிறப்ப அதுவுமே உங்களுக்கு கன்ஃபியூஷனை க்ரியேட் பண்ணும். அப்போ நீங்கள் வந்து லிட்டரலாக சொல்லிடலாம். எனக்கு ஈவன் நீங்கள் வீட்டில் போயிட்டு வீடியோஸ் பார்த்துட்டு படிச்சுட்டு வந்துட்டு கூட டவுட் கேட்கலாம். எனக்கு இதை நான் ரெஃபர் பண்ணேன், எனக்கு இந்த இடத்துல டவுட் இருக்குது, இந்த டவுட்டை வந்து கொஞ்சம் சொல்லுங்கன்னா அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக சொல்ல தான் போகிறோம். ஸோ அகெயின் ஐம் டெல்லிங், நீங்கள் தான் முக்கியம். ஓகே, நாங்கள் முக்கியம் கிடையாது. நீங்கள் உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான் முக்கியம். நீங்கள் எவ்வளோ டவுட் கேட்குறீங்க, எவ்வளோ ஸ்கில்லாக இருக்கீங்க, அதுதான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் ஓப்பன் டு ஸ்பீக். யாரும் வந்து கேள்வி கேட்குறதுக்கோ இல்லை ஏதோ பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கோ ஹெசிடேட் பண்ண வேண்டாம். ஹெசிடேட் பண்ணிங்க அப்படின்னா இட் வில் இம்பேக்ட் ஒரு இன்டர்வியூ. ஓகே, நான் உங்களை வந்து டே 1லேருந்து இன்டர்வியூக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். என்னோட ஃபோக்கஸ் இன்டர்வியூ தான். உங்கள் டே 1லேருந்து நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். எப்படி நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன்னா, யாரெல்லாம் டவுட் கேட்குறீங்களோ இல்லை நாங்கள் கொஸ்டின் கேட்குறப்ப பதில் சொல்கிறீங்களோ யூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் த இன்டர்வியூ. உதாரணத்துக்கு இப்போ நான் கிளாஸ் எடுத்துக்கிட்டே இருக்கப்போ இந்த டாபிக் பற்றி நேற்று நடத்தணும், இதை பற்றி சொல்லுங்கன்னு சொன்னால் அதை நீங்கள் ஓப்பனாக உங்களுக்கு அந்த டாபிக் மறந்துருக்கோ அல்லது ரீகால் பண்ணியா சொல்லணும். அதுதான் இன்டர்வியூ. இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் 100% எல்லாரையுமே பெர்ஃபெக்டாக பண்ண முடியாது. ஈவன் என்னால் கூட 100% பெர்ஃபெக்டாக பண்ண முடியாது. ஆனால் சில விஷயங்கள் ரீகால் பண்ணி என்னால் பண்ண முடியும். அது எல்லாத்துக்கும் அந்த காட் வந்து அந்த பவர் கொடுத்துருக்கா, ரீகால் பண்ணி பண்ணணும் அப்படின்ட்டு. அதை ரீகால் பண்ணுங்கள். நேற்று ஒரு டாபிக் எடுத்திருக்கோம் அப்படின்னா இன்றைக்கி அதை பற்றி ஒரு கொஸ்டின் கேட்குறோம்னா அட்லீஸ்ட் ரீகால் பண்ணுங்கள். ரீகால் பண்ணி அது உங்களுக்கு வரணும். வரலையா நோட்ஸை பார்த்து டக்குன்னு சொல்லுங்கள், பதில் சொல்லுங்கள். உங்களோட ஒரு கொஸ்டின் கேட்குறப்ப நீங்கள் ஆன்சர் சொல்கிறப்ப அது உங்களை இம்ப்ரூவைஸ் பண்ணும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அந்த ஆன்சர் நீங்கள் சொன்னீங்கன்னா அது உங்களை இம்ப்ரூவைஸ் பண்ணும். அது இன்டர்வியூவில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இன்டர்வியூவில் டக்குன்னு கொஸ்டின் கேட்குறப்ப டக்குன்னு நீங்கள் ஆன்சர் பண்ணி ஆகணும். சம்மந்தம் இல்லாமல் ஒரு இடத்துக்கு போய்ட்டு சம்மந்தம் இல்லாமல் ஒரு கொஸ்டின் வரும், அதை உங்களை டிவைட் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க, அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணி ஆகணும். அப்போ நீங்கள் இப்போ இருந்தே ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க அதுக்கு. ஓகே ஃபைன் கைஸ். ஸோ இதுதான் என்னோட இது. அர்ச்சனா, கேன் யூ ப்ளீஸ் இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப்? Yes, Devi. So, hello guys. First of all, thank you so much for joining the VMware class. So, I'll just introduce myself. Hope நான் தமிழ்லே போலான்னு நினைக்கிறேன். என் பேர் வந்து அர்ச்சனா. எனக்கு வந்து 10+ years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஐடி இண்டஸ்ட்ரியில் ப்ளஸ் VMwareல. நானும் தெரியும் வந்து இனிஷியலாக VMware ஒன்றெல்லாம் ஸ்டார்ட் பண்ணோம். வி வேர் இன் குட் பிளேஸ் நவ். நாங்கள் இப்போ வந்து ஒரு நல்ல VMwareல வந்து L3 பொசிஷன் L4ல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் டீம் லீடாக இருக்கேன். நான் ஒன் ஆஃப் த மும்பையில் ஒரு கம்பெனியில் ஒன் ஆஃப் த லீடிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ 7 to 8 மெம்பர்ஸ் வந்து என் டீமில் இருக்காங்க. அண்ட் ப்ளஸ் வந்து அப்பார்ட் ஃப்ரம் VMware நாலேஜ் வந்து எனக்கு விண்டோஸில் விண்டோஸ் அஃப்கோர்ஸ் VMwareனா விண்டோஸ் இருக்கும். விண்டோஸ் ப்ளஸ் ஐ ஹவ் பேக்கப் ஆல்சோ, பேக்கப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்சோ. பேக்கப்பில் வந்து நெட் பேக்கப், கோயிசிட்டி அண்ட் தென் நெட்ஆப், இதுலேயும் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இதில் வந்து இப்போ VMwareல வந்து நம்ம பார்க்க போகிறது ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு, எல்லா டாபிக்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ கோயிங் ஃபார்வர்ட் வந்து நான் தான் மோஸ்ட் ஆஃப் த கிளாஸ் நான் தான் எடுப்பேன். உங்களுக்கு வந்து ஏதாச்சும் டவுட் என்ன கொஷின்னாலும் நீங்கள் கேட்கலாம், அதுக்கான எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. ஸோ ஜஸ்ட் யூ கேன் அன்மியூட் அண்ட் யூ கேன் ஆல்வேஸ் ரைஸ் த கொஷின். உங்களுக்கு கிளியராக புரியலை ஏன்னா எல்லாருமே எனக்கு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து VMwareலேருந்து வந்திருக்க மாட்டீங்க, மற்ற ஃபீல்டில் இருப்பீங்க, லைக் மேபி டெஸ்க்டாப் ஆர் சம் அதர் சிஸ்டம் அட்மின் ஆர் சம் அதர். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்லேருந்து இனிஷியல்லேருந்து கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. புரியலனாலும் பரவாயில்ல, கொஷின் கேளுங்க, கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ப்ளஸ் உங்களுக்கு வந்து சில டேர்ம்ஸ் எல்லாம் நாங்கள் சொல்லுவோம், டெக்னிக்கல் டேர்ம்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணுறது எல்லாமே இப்போ வந்து கிளாஸில் வந்து நாங்கள் அடிக்கடிக்கு யூஸ் பண்ணுவோம். அந்த டேர்ம் வந்து புரியலனா கூட நீங்கள் கேளுங்க,
ஏன்னா இது எல்லாமே வந்து டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல நீங்க பண்ணுவீங்க. இந்த இந்த டேர்ம்லாம் நீங்க யூஸ் பண்ண தான் நீங்க ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணும்போது நீங்க கான்ஃபிடென்ட்டா அட்டெண்ட் பண்ண முடியும். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான். ஸோ எஸ், நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். பிஃபோர் தட் ஐ வுட் லைக் டு ஹேவ் ஆல் ஆஃப் யுவர் இன்ட்ரோடக்ஷன். ஜஸ்ட் யுவர் ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன். எனக்கு வந்து உங்களை பத்தி லைக் உங்க பேர் என்ன, எங்கிருந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க, ப்ளஸ் வந்து என்ன படிச்சிருக்கீங்க, இப்போ கரண்ட்டாக எங்கே வேலை பார்க்குறீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஜஸ்ட் ஷார்ட்டாக எல்லாரும் வந்து ஒரு ஷார்ட் இன்ட்ரடக்ஷன் கொடுத்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் கிளாஸ். அண்ட் மெயினாக இந்த இன்ட்ரடக்ஷன் எதுக்காக அப்படின்னா, இந்த கிளாஸ் வந்து ரொம்ப இன்ட்ராக்டிவ் செக்ஷனாக நாங்கள் வச்சுக்கணும்னு நினைக்கிறோம். இட்ஸ் நாட் ஒன்லி லைக் ஐ எம் டீச்சிங் ஒன்லி டீச்சிங் யூ கைஸ் ஆர் ஜஸ்ட் ஆடியன்ஸ். எனக்கு வந்து நீங்கள் ஆடியன்ஸாக இருக்கணும், நான் டீச் பண்ணணும், அப்படி நாங்கள் டீச் பண்ணணும் அப்படின்னு அப்படி இல்லை. நாங்கள் வந்து இன்ட்ராக்டிவ் செக்ஷனாக இருக்கணும்ன்ற நினைக்கிறோம். இந்த ஸோ உங்களுக்கு எவ்வளோ வந்து கொஷின்ஸ் கிளாரிஃபிகேஷன் வேணுமோ நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணலாம். அதுக்கான ஜஸ்ட் ஒரு இன்ட்ரொடக்ஷன் நீங்கள் எல்லாருமே கொடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து இன்ட்ராக்ட் பண்ணிக்கிறதுக்கு, கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கு, ஈச் அதர் அட் போத் த சைடு வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு. குட் மார்னிங் டீம். மை நேம் பாலகிருஷ்ணன். என்னுடைய ஊர் வந்து பார்த்திங்கன்னா கோவில்பட்டி, தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பேசுகிறேன். நான் வந்து 2018 காலேஜ் முடிச்சுட்டு அடுத்து ஒரு ஹார்ட்வேர் ஷாப்பில் வந்து ஒர்க் பண்ணேன். ஃபுல்லாமே ஹார்ட்வேர் இதுதான். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக ஒரு லாஸ்ட் 1 இயராக வந்து சாஃப்ட்வேர் ஃபீல்டு மாதிரி சிஸ்டம் அட்மினாக இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியில். ஸோ அதுக்கடுத்து என்னுடைய கெரியரை அடுத்த லெவல் கொண்டு போகணும் அப்படின்னு நான் விஎம்ஆர் சூஸ் பண்ணியிருக்கேன். இதுதான் என்னுடைய ரோல்ன்றது. ஸோ கிளாஸ் அப்படி எப்படி ஜாயின் பண்ணீங்க அதே சொல்லிருங்க. எப்படி கிளாஸ் நீங்கள் ரெஃபரன்ஸ் மூலமாக ஜாயின் பண்ணீங்களா இல்லை வீடியோ பார்த்து ஜாயின் பண்ணீங்களா? கிளாஸ் வந்து சார் நான் ஆல்ரெடி வந்து கொஞ்சம் சர்வர் ரிலேட்டிவாக வந்து நான் யூடியூப்ஸில் செல்ஃப் பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ அதில் வந்து உங்கள் வீடியோஸ் வந்து எனக்கு கொஞ்சம் அதிகமாக ஷோ ஆச்சு. ஸோ நான் அதுலேயும் கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நீங்கள் சர்வர் இதை பற்றி போடும்போதும் நான் அதை பற்றி லேர்ன் பண்ணுவேன். அது போக அந்த விஎம்ஆர் இதுலேயும் கொஞ்சம் ஒரு 2-3 வீடியோஸ் பார்க்கும்போது எனக்கு அது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. ஸோ விண்டோஸ் சர்வர் இதுவுமே நான் வந்து ஃபுல்லாக ஒர்க் பண்ணதில்ல, ஆனால் எனக்கு பேசிக்ஸ் எல்லாமே தெரியும் அது என்ன கான்செப்ட் அப்படிங்கிறது. ஆனால் இதுக்கு அடுத்து இந்த விஎம்ஆர் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது அப்படிங்கிறது எனக்கு உங்கள் வீடியோஸ் பார்க்கும்போது தான் எனக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக தெரிய ஆரம்பிச்சது. ஸோ அந்த இது தெரிய ஆரம்பிக்கும்போது ஓகே நம்ம இது படிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு இது வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் உங்களை காண்டாக்ட் பண்ணி இது பண்ணேன். ஏன்னா அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து க்ளவுடு அந்த மாதிரி எல்லாமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நான் ஆக்சுவலி ஹார்ட்வேர்லேருந்து அடுத்து சாஃப்ட்வேர் மாறும்போது நான் வேறு டொமைன் தான் படித்தேன். இந்த டேட்டா அனலிஸ்ட் அந்த மாதிரி இதெல்லாம் இது பண்ணேன். ஆனால் அது எதுவுமே செட் ஆகலை. ஸோ அதுக்கப்புறம் வந்து சரி நம்ம ஏன் பிஎம் இதுலேயே போயிடுவோம், நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நமக்கு அதுதான் கரெக்டாக இருக்கிற மாதிரி தெரியுது, நம்ம டொமைன்லேயே போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு இது வந்தோன்னே தான் நான் கிளாஸ் எடுத்து ஜாயின் பண்ணி ஒரு ஹோப் கிடச்சிது. ஓகே அப்படின்ட்டு நான் ஜாயின் பண்ணேன் சார். தேங்க்ஸ் பாலா, தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஃபீட்பேக். யா நெக்ஸ்ட் ப்ளீஸ். ஹலோ கைஸ், ஐம் ஆசாத். நான் வந்து ஸ்ரீலங்கா இப்போ கரண்ட்லி கட்டாரில் இருக்கிறேன். ஒரு 2.5 மந்தாக ஜாப் சர்ச் பண்ணிட்டுருக்கிறேன். நான் ஒரு 10+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஐடி இண்டஸ்ட்ரியில் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஐடி சப்போர்ட், அதுக்கப்புறம் சிஸ்டம் அட்மின் அந்த லெவலில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். லாஸ்ட்டாக ஒரு டேட்டா சென்டர், அதில் சர்வீஸ் டெஸ்க் ஆப்ரேஷன் அண்ட் நோக் ஆப்ரேஷனில் தான் L1 L2 அந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நீ அதில் நம்மளோட கான்ட்ராக்ட் கம்ப்ளீட் ஆகிருச்சு. நீ அதுக்கப்புறம் இப்போ கட்டாரில் சுச்சுவேஷன் வந்து லோ சேலரி எக்ஸ்பெக்டேஷனுக்கு தான் இப்போ இமீடியட்டாக ஜாப் கிடைக்குது. அதில் சீனியர் லெவலில் நம்ம ஏதாவது சர்ச் பண்ணணும். அப்போ அதுக்கு எனக்கு சம் அட்வான்ஸ் லெவலில் ஸ்டடி பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்தது. அதனால் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் HCL ஒர்க் பண்ணியிருந்தார் ஃப்ரம் ஸ்ரீலங்கன் பிரான்ச். ஸோ அவர் உங்களை ரெஃபர் பண்ணியிருந்தார். ஸோ அதன் மூலமாக தான் உங்களை கண்டெக்ட் கிடச்சிது. ஸோ இப்போ தான் நம்மளோட கரியர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போது ஆக்சுவலி லுக்கிங் ஃபார் ஜாப். மை ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஐடி சப்போர்ட், சிஸ்டம் அட்மின், L1 L2 சப்போர்ட் எல்லாமே ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ எஸ் குமார் சொன்ன மாதிரி நம்ம லைஃப்பும் டெஸ்க்டாப் சப்போர்ட்டில் தான் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. தேங்க்ஸ் முகமது. ப்ளீஸ் நெக்ஸ்ட் ஒன். என் பேர் செல்வகுமார். நான் எனக்கு 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் இப்போ சவுதியில் இருக்கேன் கரண்ட்டாக. நான் என்னுடைய ஃபஸ்ட்டு வந்து
ஏர்டெல் அந்த மாதிரி தான் டிஎஸ்எல் இதில் தான் ஸ்டார்ட் பண்ணேன் என்னுடைய கரியரை. அதுக்கப்புறம் டெஸ்க்டாப் சப்போர்ட், இப்போ நெட்ஒர்க்கில் இருக்கேன். ஸோ என்னுடைய ஸ்கில் வந்து ஐடியில் இது வரைக்கும் பெருசாக எதுன்றது இல்லை. எனக்கு சர்வீஸ் பேஸில் தான் எல்லா கம்பெனியும் போய் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுதான் என் ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேட்டாக இருக்குது VMwareல. ஸோ தெரிப்ரோ லாஸ்ட் 6 மந்த்தாகவே தெரிப்ரோவை நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அவர் வீடியோஸும் நிறைய இது வரைக்கும் பார்த்துருக்கேன். ஸோ ப்ரோ தான் சஜஸ்ட் பண்ணாங்க, நீங்கள் வந்து கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்கள், பெட்டர் தான் நீங்கள் ஜாப் போகிறதுக்கு நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதனால் நான் இப்போ ஜாயின் பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்ஸ்ங்க. ஹலோ டீம், யா சொல்லுங்க. ஐம் தர்ஷினி. நான் வந்து டிசிஎஸ்ல ஒர்க் பண்ணுறேன். அரௌண்ட் 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். மேனேஜ்மெண்ட் டீமில் இருந்தேன். ஸோ கொஞ்சம் டெக்னிக்கலாக மூவ் ஆகலாம்னு சொல்லிட்டு சர்வர் ரிலேட்டடாக யூடியூப்பில் படிச்சுட்டு இருந்தப்போ இவங்க வீடியோஸ்லாம் பார்த்தா ரொம்ப ஸ்டார்ட்ஸ்லேருந்து எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி, அப்புறம் காண்டாக்ட் பண்ணி இப்போது இந்த கிளாஸில் சரி ஒரு 6 மந்த்ஸ்க்குள்ளே நம்ம நெக்ஸ்ட் ஷிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதில் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஓகே, தேங்க்ஸ் தர்ஷினி. நெக்ஸ்ட். Sir, good morning, sir. Good morning, ma'am. My name is Balraj. I am from Pondicherry. Now I am working in Schneider India Private Limited. My current role is Senior System Engineer. I have 12 years experience. சாருடைய வீடியோஸ்லாம் நான் யூடியூப்ஸில் பார்த்துருக்கேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 மந்த்தாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபாலோ பண்ணிவிட்டு லாஸ்ட்டு 1 மந்த்தாகவே சார்கிட்ட நான் கிளாஸ் எப்போன்னு கேட்டுட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணி தான் சாருக்கு இது பண்ணியிருந்தேன். ஸோ சாருடைய வீடியோஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும், யூசர் ஃப்ரெண்ட்லியாக, தெரியாதவங்க கூட பார்க்கும்போது ஈஸியாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி அந்த எரரை வந்து சார்ட் அவுட் பண்ணுற அளவுக்கு வீடியோஸ் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் சாரை அப்ரோச் பண்ணி நான் கிளாஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ் பால்ராஜ். தேங்க்யூ சார். I am Sindhu. I am working system engineer in top MNC company. அதுக்கப்புறம் நான் வந்து இப்போ வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு ப்ளோரில் போகலான்னு சொல்லிட்டு நான் இப்போ வந்திருக்கேன். லாஸ்ட் 6 மந்த்தாக நானும் தெரிப்ரோவோட வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்ருக்கேன். அண்டு இப்போ எல்லாமே கொஞ்சம் கற்றுட்ருக்கேன். ஓகே, கிரேட்ங்க. ஹலோ டீம். யா சொல்லுங்க கபில். மைசெல்ஃப் கபில் தேவ், நெட்வொர்க் இன்ஜினியராக, ஹார்ட்வேர் அண்ட் நெட்வொர்க் இன்ஜினியராக ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் யூடியூப்பில் பார்த்து தான் சார் டெக்தெரி அந்த சேனல் பார்த்து தான் சர்வீஸில் சர்வரில் போகலான்னு சொல்லிட்டு தான் சரி சஜஷன். தேங்க்ஸ். ஓகே கபில். ஹலோ எவ்ரிவன், நான் வந்து ராஜா முகமது பேசுகிறேன். நான் வந்து இங்கே சவுதி அரேபியாவில் இருக்கேன். ஆக்சுவலாக 8 இயர்ஸாக சவுதி அரேபியாவில் இருக்கேன். ஸோ ரீசெண்டாக தான் நான் வந்து ஐடிக்குள்ளேயே வந்தேன். நான் L1 சப்போர்ட்டாக தான் இருக்கேன். பாக்கி ஒரு 7 இயர்ஸ்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டொமைன் ஒர்க் பண்ணியிருக்கேன். லைக் டெக்னிக்கல் சப்போர்ட்டாகவும், மற்றபடி ஏடிஎம் சர்வீஸ் இன்ஜினியராக வந்திருக்கேன். ரீசெண்டாக தான் நான் ஜாயின் பண்ணேன் 1 இயருக்கு முன்னே. எங்கள் கம்பெனிலாம் பெரிய கம்பெனி தான். துபாய் டீம் ஆக்சுவலாக எல்லாமே பார்க்குது. நான் L1 சப்போர்ட் வந்து துபாயில் கேட்குறேன். மற்றபடி கல்ஃபு ஃபுல்லாக இருக்கானுங்க. ஸோ ரீசெண்டாக வந்து நம்மளும் இதை சேஞ்ச் பண்ணணும், ஸ்கில்லை டெவலப் பண்ணணுன்றதுக்காக தான் நான் அந்த VMwareக்குள்ளேயே வந்தேன். ஸோ எங்கள் கம்பெனி அதிகமாக யூஸ் பண்ணுறானுங்க, பட் என்கிட்ட அக்சஸ் கிடையாது. எங்கெங்கெல்லாம் நான் ஸ்டக் ஆகணும் அங்கங்கெல்லாம் வந்து சப்போர்ட் கேட்டு தான் வந்து நான் சால்வ் பண்ணுவேன். ஸோ இதுதான் ஒன் ஆஃப் த ரீசன். நான் ஒரு 6 மந்த்ஸாக அந்த டெக்தெரியை ஃபாலோ பண்ணி தான் இருக்கேன். நல்லா யூஸர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ஸோ அதனால் எனக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்குது. ஸோ கான்செப்ட் புரிஞ்சுக்குவோம், என்னைக்காக இருந்தாலும் அந்த ரூல் எனக்கு வரும். ஸோ ரீசெண்டாக ஒரு வேவ் வந்திருக்கு, மேபி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கம்மிங் எனக்கு தேர்ஸ்டே வந்து இன்டர்வியூ இருக்குது துபாயிலேருந்து. ஃபுல்லாக டோட்டலாக சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நல்லா பண்ணணும் அப்படின்னு. தேங்க்ஸ் ராஜா. ஷூர், கண்டிப்பாக பண்ணிடலாம் ராஜா. யா நெக்ஸ்ட். கார்த்தி, நீங்க கொஞ்சம் மியூட் பண்றீங்களா? நெக்ஸ்ட். யா ஹாய். எஸ் ப்ளீஸ். ஹாய் டீம், என் பேர் திவ்யா. ஆக்சுவலி நான் இப்போ பெங்களூரில் இருக்கேன். ஆக்சுவலி நான் டிகிரி ஃபஸ்ட்டு BCA கம்ப்ளீட் பண்ணி ஐடி ஜாப் போகணுன்னு ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் அதை பற்றி நாலேஜ் இல்லை, கைடன்ஸ் எனக்கு சரியாக புரியல. எந்த வழியில் போகணும், எந்த லாங்குவேஜ் பண்ணணும் எனக்கு
அப்போது ஃபேமிலி சுச்சுவேஷன். ஸோ நான் பேங்கிங் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போயிட்டேன். இப்போ டோட்டல் வேறு எனக்கு ஓவரால் வந்து ஃபினான்ஸ் வித் பேங்கிங் 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இந்த VMware என் லைஃப்பில் படிக்கணும்னு நான் டோட்டலாக ப்ரோக்ராமிங் நாலேஜ் ரொம்ப மறந்துடுச்சு. ஓவரால் 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். பேங்கிங்லேயே நான் போகலாம் இப்போ மேனேஜர் லெவல் கூட. பட் எனக்கு க்ரோத்து இப்போ சொல்கிறதுக்கு என்ன, 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் நான் வாங்குகிற சேலரி 40, அவ்வளோதான். க்ரோத் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் பேங்கிங் இண்டஸ்ட்ரி. அதெல்லாம் இப்போ நான் ஃபேமிலி த்ரூ பண்ணவே முடியாது. இதில் எனக்கு நாலேஜ் இருக்குது இல்லைன்றதை தவிர என்னோட வாழ்க்கைக்கு இப்போ ஒரு நல்ல வேலை முக்கியன்றதுக்காக தான் இந்த வழியை நான் சூஸ் பண்ணேன். ஸோ நான் நம்புகிறேன் இதில் நான் நல்லா வருவேன்னு சொல்லிட்டு. இதுதான் என்னோட தேங்க்ஸ் திவ்யா. யா ஷூர் திவ்யா. என் நேம் வந்து கார்த்திக். ஸோ நான் பேசிக்காக வந்து சென்னையில் இருக்கேன் லாஸ்ட் ஒரு 12 இயர்ஸாக. ஸோ என் கரியர் ஸ்டார்ட் பண்ணது வந்து சேம் தெரி ப்ரோ மாதிரி தான், வந்து டெஸ்க்டாப் சப்போர்ட் இன்ஜினியர் இருந்து, அப்புறம் சிஸ்டம் இன்ஜினியராக மாதிரி, அப்புறம் அட்மின் டெஸ்க்டாப். ஸோ வேரியஸ் கம்பெனி ஒர்க் பண்ணிட்டு இப்போ ரீசெண்டாக ஒரு லாஸ்ட் ஒரு 1 இயராக வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து இந்த கம்பெனியில் செலக்ட் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராக தான் வந்து செலக்ட் ஆனேன். ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு VMwareனா என்னன்னு தெரியும். பட் இன்சைட் த VMware எலமெண்ட்ஸ் பற்றி எனக்கு சுத்தமாக நோ ஐடியா போட்டு. ஆஃப்டர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் மூலியமாக சஜஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் யூடியூப்ல பார்த்தீங்கன்னா அப்போ தெரியும் ப்ரோடைய வீடியோஸ்லாம் வந்து கம்மியாக இருந்தது ஃப்ரம் த பிகினிங் ஸ்டேஜில். ஒரு 2 இயர்ஸ் பேக், 1 இயர் பேக். அதுக்கப்புறமா தான் அந்த ஃப்ரெண்டு மூலியமா வந்து இவர் வீடியோஸ் பார்க்க ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் இவரை வீடியோஸ் வந்து அவர் கான்டாக்ட் நம்பர் எடுத்து கோஆர்டினேட் பண்ணி கேட்டதுக்கு அப்புறமா லாஸ்ட் நான் செகண்ட் பேட்ச்லேயே ஜாயின் பண்ணேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக என்னால் வந்து அங்கே கண்டினியூ பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறமா நான் அவர்கிட்ட கண்டினியூஸாக நான் வந்து கான்டாக்ட் பண்ணி ப்ரோ வேற ஏதாவது கிளாஸஸ் போகுது அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் அவர் ஷேர் பண்ணாரு, இந்த மாதிரி ஒரு அப்கமிங் பேட்ச் ஒன்று இருக்கு, அதில் ஜாயின் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மீன்வேல் இதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கம்பெனியில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து VMware என்விரான்மெண்ட் தான். ஸோ ESXi அண்ட் தென் VMware ரிலேட்டடாக ஃபுல் ஜாப் இருக்கும்போது எனக்கு நான் ஸ்டார்ட் பண்ணும்போது 0. ஸோ அதுக்கப்புறமா நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நான் இவருடைய வீடியோஸ் பார்த்து ரெகுலராக கொஞ்சம் கற்றுக்கிட்டு ஃப்ரம் த 0லேருந்து இப்போ ஓரளவுக்கு ஹெல்த் ரிலேட்டடாக மோஸ்ட் ப்ராபப்ளி என்னால் வந்து சிங்கிள் ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு நான் இண்டிவிஜுவலாக வர்றதுக்கு காரணம் வந்து தெரிய ப்ரோ மட்டும்தான், ப்ளஸ் இந்த வீடியோஸ் அவருடைய வீடியோஸ் மட்டும்தான். ஸோ அதில் நம்ம எப்படி க்ரோ அப் பண்ணலாம், அடுத்த லெவலுக்கு எப்படி போகலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து என்னுடைய ஸ்டார்ட் அண்ட் ஸ்வீட் கிளான். பட் டெஃபினட்டாக நம்ம வந்து இந்த கிளாஸ் மூலிமா நம்மளுடைய பர்சனல் லைஃப்பும் நம்மளுடைய கெரியரும் நெக்ஸ்ட் லெவலுக்கு கண்டிப்பாக கொண்டு போகிறதுக்கு இந்த கிளாஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறேன். தேங்க்ஸ் கார்த்தியா. ஷூர். குட் மார்னிங் சார். ஹலோ. குட் மார்னிங் ரூப். யார் குட் மார்னிங். నేను రుక్మన్ సార్ ఫ్రమ్ మధురై సార్. యాక్చువల్లీ நான் 2012 பாஸ் அவுட் சார். முடிச்சுட்டு வெக்சார் டெக்னாலஜியில் நெட்வொர்க்கிங் டெக்னிக்கல் சப்போர்ட்டாக இருந்தேன். அதுக்கப்புறம் ஃபேமிலி சுச்சுவேஷனால் அப்படியே நான் மதுரைக்கு மூவ் ஆகிற சுச்சுவேஷன் வந்துருச்சு சார். அதனால் கொஞ்ச நாள் அப்பா உடம்பு முடியாமல் இருந்தார். அப்புறம் 7 இயர்ஸ் அப்பா பிஸ்னஸ் பார்த்துக்கிற சுச்சுவேஷன். அதனால் எனக்கு ஐடியிலேருந்து அப்படியே வெளியே வந்த மாதிரி ஒரு ஃபீல். அப்படியே வெளியே வந்துட்டு இப்போ தான் லாஸ்ட் 1 இயர் பேக்கில் தான் டிவிஎஸ் நம்பர் சைட்டில் டெஸ்க்டாப் சப்போர்ட் இன்ஜினியராக இருக்கேன் சார் கரண்ட்டாக. நேற்று யதார்த்தமாக யூடியூப்பில் பார்த்தேன், முந்தா நேற்று. அதான் டக்குன்னு ஃபோன் அடித்து உங்களுக்கு என்ன சார், என்ன பண்ணலாம், எது பண்ணலாம், நீங்கள் கைடன்ஸ் கொடுத்தீங்க. ரொம்ப லோவில் இருக்கீங்க, அடுத்த லெவலுக்கு போகணும், சீக்கிரம் ஜாயின் பண்ணிங்கன்னு சொன்னீங்க சார். அதனால தான் டக்குன்னு பிளான் பண்ணி வீட்டில் டிஸ்கஸ் பண்ணி அந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணேன் சார். அடுத்து என்ன படிக்க தெரியாமல் கூட இருந்துகிட்டு இருந்தேன். நீங்கள் ஒரு ஐடியா கொடுத்தீங்க, VMware படிங்க, நல்ல ஃப்யூச்சர் இருக்குது, ஸ்கோப் இருக்குன்னு. அதனால தான் ஜாயின் பண்ணி அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் சார். VMware இருக்கேன். ஆக்சுவலி இப்போ நான் டெஸ்க்டாப் சப்போர்ட் இன்ஜினியராக டிவிஎஸ் ரப்பர் சைட்டில் இருக்கேன் சார். ஷிஃப்ட் பேஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் சார். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் ரூப். அண்ட் முகமது அசாத் சதீஷ்குமார். ஸோ சொல்லுங்க. ஓகே சதீஷ். சதீஷ் ப்ளீஸ் கோ ஹெட். சார் ஓகே சார், கேட்கு சார். என் பேர் சதீஷ். நான் வந்து பிபிஓவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு 4 இயர்ஸாக. 2019 பாஸ்ட் அவுட். லைக் என் ஃப்ரெண்டு வந்து ரெஃபர் பண்ணாரு. தெரி சார் வீடியோ பார்த்தேன், ரொம்ப சூப்பராக புரியுது, நல்லா எனக்கு புரியுது. பட் ஆனால் எப்படியாச்சும் இந்த டெக்னிக்கலாக இதுக்குள்ளே போகணுன்னு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறேன். ஸோ அதுக்காக தான் நான் இதில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் சார். உங்கள் சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக வேணும். வீக்கெண்ட் பேட்சஸ் இருக்குன்னு சொன்னார் சார். வீக்கெண்ட் எடுத்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் சார், கொஞ்சம் ஃப்ரீயாக இது ப்ராக்டிஸ் பண்ணலாம் சார். அவ்வளோதான் சார். ஷூர். வீக் டேஸும் பிளான் பண்ணுறேன். லெட்ஸ் see. ஓகே.
பிளான் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே தேங்க்யூ. ஓகே, ஐ திங்க் எவ்ரி ஒன் கம்ப்ளீட்டட் ப்ரோ நினைக்கிறேன். ப்ரோ யா மணிகண்டன், ப்ளீஸ் கோ ஹெட் மணிகண்டன். யா ப்ரோ என் பேர் மணிகண்டன். நான் வந்து டெஸ்க்டாப் சப்போர்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணது. அப்புறம் சீனியர் சிஸ்டம் அட்மின், இப்போ ஐடி மேனேஜராக ஹெல்த் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன் பெங்களூரில். ஆக்சுவலாக இப்போது ப்ரோ எப்படி பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு எங்களுக்கு இப்போ டேட்டா சென்டர்லாம் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்குது. டேட்டா சென்டர் சர்வர்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போ வந்து இவரோட வீடியோஸ் வந்து யூடியூப்பில் பார்க்கும்போது எனக்கு இந்த சர்வர்ஸ்லாம் கொஞ்சம் நாலேஜ் கிடைச்சதுனால இப்போ சரி கால் பண்ணிவிட்டு நான் ஜாயின் பண்ணுறேன் ப்ரோ. விஎம்ஆர், EXSI, விஎம் மிஷன்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணுறோம். ஸோ தென் லைக் ஐ லேர்ன்ட் க்ளவுட், AWS கற்றுக்கிட்டேன், டெவாப்ஸ் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் மீன் வயல் வந்துட்டு VMwareல வந்துட்டு ப்ரோ வீடியோ 2024லேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான். ஸோ அதை வச்சு ட்ரை பண்ணி 2-3 இன்டர்வியூ ட்ரை பண்ணேன். கிளியராக ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் ஆச்சு. ஸோ தேர்ட் ரவுண்டில் சினாரி பேஸ்ட் கேட்கும்போது வந்துட்டு அங்கே தான் ஸ்டக் ஆகுது. ஸோ ஈவன் க்ளவுட்லேயும் எனக்கு அதில் தான் போச்சு. அதேமாதிரி டெவாப்ஸ்லேயும் அப்படி தான். ஸோ டெக்னிக்கலாக வந்துட்டு அவங்க ரியல் பேஸ்ட் சினாரி பேஸ்ட் கொஷின் கேட்கும்போது அங்கே ஸ்டக் ஆகுது. ஸோ அதனால தான் வந்துட்டு ஈவன் தோ லாஸ்ட் 3 பேட்சோ 4 பேட்சோ ஜாயின் பண்ணேன். பட் டியூ டு பர்சனல் இஷ்யூ அதை கண்டினியூ பண்ண முடியல. ஸோ அதான் மறுபடியும் ரீஜாயின் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ ப்ரோ லைவா மார்க்கெட் எப்படி இருக்குது ப்ரோ? ஏன்னா வந்துட்டு VMware எங்கேயும் ஓப்பனிங்ஸ் எதுவும் இல்லைன்ற மாதிரி இல்லை, இருக்கு. ஏன்னா நீங்கள் அப்ராட்லையா இந்தியாவில் எங்கே எங்கே கேட்குறீங்க? இந்தியாவில் ஓப்பனிங் இருக்குது முகமது. நல்லா நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் கேட்டேன். ஓப்பனிங் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொன்னாங்க. எந்த ஒரு இஷ்யூ இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இன்ஃபோசிஸ்லையும் அதுக்கப்புறம் வந்துட்டு கேப்ஜெமினிலையும் வந்துட்டு ஓப்பனிங்ஸ் வரும்போது அப்ளை பண்ணி ஆனால் வந்து எந்த கால்ஸும் வரல. இல்லை, நீங்கள் பர்டிகுலர் கம்பெனிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா பர்டிகுலர் கம்பெனி வந்து எப்பயுமே ஓப்பனிங் இருக்குன்னு சொல்ல முடியாது. நம்ம வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறது எதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கன்னா, நாக்ரி, அப்புறம் இது நம்ம என்ன இண்டீட், அப்புறம் லிங்க்டின், இதுதான் ஃபாலோ பண்ணணும். நீங்கள் பர்டிகுலர் கம்பெனிக்கு தான் அப்ளை பண்ணணுங்கிறது நீங்கள் எக்காரணம் வந்து ஃபிக்ஸ் பண்ண வேண்டாம். நீங்கள் எந்த வேலை கிடைச்சாலும் போங்க. நல்ல ஜாப் இருந்தால் கண்டிப்பாக எந்த கம்பெனினாலும் போகலாம். நாக்ரியை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் இப்போ போய்கிட்டு தான் இருக்குது. எனக்கு நான் இப்போ பார்த்தேன், ஸ்டூடெண்ட்ஸும் ஃபீட்பேக் கேட்டேன் நான். ஓப்பனிங் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ VMware பொறுத்த வரைக்கும் எல்லா டைமும் ஓப்பனிங் ஃப்ளோ இருக்கும். அந்த இயர் எண்ட் இருக்கு இல்லையா, டிசம்பர், ஏப்ரல், மே, இந்த நவம்பர், டிசம்பர், இந்த 2-3 மாதம் மட்டும் கொஞ்சம் ஓப்பனிங் கம்மியாகும். ஏன்னா யூஸ்வலாகவே ஐடி ஜாப் ஓப்பனிங் அந்த 3 மாதம் கம்மியாகும். இந்த 3 மாதம் வந்து யூஎஸில் மற்ற இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீஸ் பீரியடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ ஆல்மோஸ்ட் கம்மியாகும். அப்புறம் எகெயின் அது ஜனவரி, பிப்ரவரியில் ஓப்பனிங் அதிகமாகி அதை காம்பன்சேட் பண்ணிடும். ஸோ அந்த டைம் மட்டும் கொஞ்சம் ஓப்பனிங் ஸ்லோவாக இருக்கும். மற்றபடி VMwareக்கு ஓப்பனிங் எப்பயுமே உண்டு. ஓகேங்களா? அது L1 ஆனாலும் சரி, L2 ஆனாலும், L3 இருந்தாலும் சரி, ஓப்பனிங் எப்பயுமே போயிட்டு தான் இருக்கும். நீங்கள் எல்லா கம்பெனி வெப்சைட்டும் அப்ளை பண்ணுங்கள். பட் அதை மட்டும் எதிர்பார்த்து இருக்காதீங்க. நீங்கள் நாக்ரிலையும் அப்டேட்டாக இருங்க. அப்போ தான் அது உங்களுக்கு பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ப்ரோ நீ சொல்கிறது கரெக்ட் தான். நான் எப்போவுமே அந்த பர்டிகுலர் கம்பெனிக்கு போகல. ஈவன் நான் இப்போ அப்ளை பண்ணது வந்துட்டு நௌக்கரி தான். நௌக்கரியில் நம்ம ஃபைல் போர்ட்டல் வந்து ஹோல்ட் ஆகும். ஸோ எங்களோட வந்துட்டு நீங்கள் கரண்ட் ப்ரெசென்ட் மார்க்கெட் இருக்குங்க. ஸோ மார்க்கெட் சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு சிச்சுவேஷன் நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் நாக்ரியில் ப்ரொஃபைல் போடுறீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் எந்த மாதிரி டிசைனாக இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். செகண்டு, என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணி உங்களோட ப்ரொஃபைலை நான் வந்து செக் பண்ணணும். செக் பண்ணால் தான் என்னால் அதுக்கான கரெக்டான ஆன்சர் கொடுக்க முடியும். ஏன் உங்களுக்கு வந்து ஓப்பனிங் வரல அப்படின்னு. ஏன்னா உங்களுக்கு மெயில் கம்யூனிகேஷன் வருதுன்னா உங்கள் ஸ்கில்லை வச்சு தான் வரும். நீங்கள் நாக்ரியில் ஸ்கில்ஸ்னு ஒரு இதில் அப்டேட் பண்ணியிருப்பீங்க. அந்த ஆல்சோ உங்கள் ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் ஐ திங்க் மல்டிபிள் ப்ரொஃபைல் போட்டதால மேபி டிலே ஆகலாம். இப்போ இதில் பர்டிகுலர் ப்ரொஃபைல் மட்டும் போட்டு கண்டிப்பாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். பட் என்னோட சஜஷன் என்னென்னா, இப்போ நீங்கள் இன்டர்வியூ அப்ளை பண்ண வேண்டாம். ப்ராசஸை ஹோல்ட் பண்ணுங்கள். கிளாஸ் முடிச்சோன்னே அப்ளை பண்ணுங்கள். தென் யூ வில் அச்சீவ் த இன்டர்வியூ. இப்போ நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணாலுமே உங்களால் இன்டர்வியூவில் வந்துட்டு பெருசாக சைன் பண்ண முடியுமான்னு தெரியல. ஏன்னா நம்ம வந்து கிளாஸ் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கிளாஸ் முடிஞ்சது நானே சொல்லுவேன், திஸ் அ ரைட் டைம் டு அப்ளை இன்டர்வியூன்னு நானே வந்து டைம் சொல்லுவேன். அந்த டைம் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். டெஃபினட்டாக நம்ம அச்சீவ் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்ஸ். யா கைஸ், இந்த மாதிரி ஓப்பனாக கேட்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எனி டவுட்ஸ், வி ஆர் வெல்கமிங் எனி டவுட்ஸ். ஓகே, யா நெக்ஸ்ட் ஐ ஹோப் வேறு யார் இருக்கீங்களா? அப்துல் ரசாத், அர்ஷத், ஹரீஷ், யா
யா ஹரிஷ். என் பேர் ஹரிஷ். நான் வந்து பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கேன். ஸோ நான் டெஸ்க்டாப் இன்ஜினியராக ஒரு 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எங்கன்னா என்எஸ்சி நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு. ஸோ ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் VMware. ஸோ அதை பற்றி இருக்கேன். ஓகே ஹரிஷ். யா ஓகே. அர்ஷத் ப்ரோ 1 செகண்ட் ப்ரோ. ஹரிஷ் நீங்க எங்க ஒர்க் பண்றீங்க சொன்னீங்க? என்எஸ்சி நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா. எந்த லொகேஷன்ல? கோட்டூர்புரம். அது கோட்டூர்புரத்தில் தான் இருக்குது. யா ஃபைன். ஓகே ஐ திங்க் எவ்ரி ஒன். அர்ச்சனா உங்கள் சரி யாரும் இப்போ லாபியில் இருந்தாலும் அட்டன் பண்ணுங்க உள்ள. அர்ச்சனா தெரியும், யாரும் இல்லை தெரியும். இல்லை ஓகே ஃபைன். இப்போ யாரும் ஜாயின் பண்ணுற இப்போ ஸ்டூடெண்ட் கால் பண்ணி ஜாயின் பண்ண சொன்னார், அதான் கேட்டேன். ஃபைன் கேஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் இன்ட்ரடக்ஷன். ஸோ எவ்ரி ஒன் பேயிங் த அமௌண்ட், எல்லாருமே வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து பே பண்ணுறீங்க. ஒவ்வொரு ₹1 காசு இருந்தாலுமே இட்ஸ் வெரி வேல்யூபிள். அந்த காசுக்கு நம்ம கிளாஸ் ரொம்ப ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். நான் அடித்து சொல்லுவேன், வெளியில் மார்க்கெட்டில் ஒரு 25,000 30,000 20,000 சொல்லி வாங்குகிறாங்க. பட் நம்மளோட ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வாங்குறோம். ஏன் ரொம்ப கம்மியாக வாங்குறோம் அப்படின்னா, அட் எண்ட் ஆஃப் த டே அது உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கணும். நிறைய பேர் ஜாயின் பண்ணி அதில் உங்களுக்கு பெனிஃபிட் நிறைய வரணும், கைடன்ஸ் கரெக்டாக இருக்கணும்னு சொல்லி நம்ம வந்து கம்மியாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபைன். ஸோ நான் கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுப்பேன், கரெக்டாக கைட் பண்ணுறேன். நீங்கள் என்ன மட்டும் கரெக்டாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த செஷன். ஓகே, ஸோ லெட் மீ ஷேர் மை ஸ்க்ரீன். நான் செஷன் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ எந்த டவுட்னாலும் எகெயின் ஐம் டெல்லிங், எந்த டவுட்னாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக கேட்கலாம். அன்மியூட் பண்ணி கேட்குங்க. டவுட் கேட்டால் மட்டும்தான் நம்மளால் கற்றுக்க முடியும், அதர்வைஸ் கற்றுக்க முடியாது. ஸோ ஏன்னா நம்ம பே பண்ணி படிக்கிறோம், அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் பே பண்ணுற ஒவ்வொரு மணியும் ரொம்ப ரொம்ப வேல்யூபிள். நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம். ஓகே, டெக்ஸ்ட் சப்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா போட்டு டார்ச்சர் பண்ணி வறுத்து எடுப்பாங்க. அப்போ ஒவ்வொரு மணியும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த மணி யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக டவுட்ஸ் கேட்கணும், அதுக்கு நாங்கள் ஆன்சர் பண்ணணும். ஓகே ஃபைன் கைஸ். ஸோ VMware நம்ம படிக்க போகிறது வந்து VMware அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட ப்ராடக்டை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். ஸோ மார்க்கெட்டில் நான் ஆல்ரெடி போன செஷனில் சொல்லியிருக்கேன். சிஸ்கோ அப்படின்னா CCNA படிப்பாங்க, மைக்ரோசாஃப்ட் அப்படின்னா விண்டோஸ் சர்வரை பற்றி படிப்பாங்க, அப்புறம் SAP அப்படின்னா SAP கம்பெனி பற்றி படிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனியோட ப்ராடக்டை பற்றி தான் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். அதே போல் VMware அப்படிங்கிற ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியோட ப்ராடக்ட் வந்து vCenter, ESXi, அப்புறம் இது இந்த vCenter ESXi அப்படிங்கிறது VMwareோட கம்பெனி ப்ராடக்ட்ஸ் இது, சரிங்களா? ஸோ நம்ம மெயினாக வந்து இந்த ESXi பற்றி தான் பார்ப்போம். இந்த ESXi மூலமாக தான் we are creating the virtual machines. நம்ம இந்த விர்ச்சுவல் மிஷின்ஸ் வந்துட்டு இந்த ESXi மூலமாக தான் கிரியேட் பண்ணுறோம். இந்த ESXi வந்து we are calling as a hypervisor. ஸோ வாட் இஸ் ஹைப்பர்வைசர் அப்படிங்கிறது நான் நெக்ஸ்ட் கிளாஸில், இதுக்கடுத்து கம்மிங் கிளாஸில் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ சும்மா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ vCenter அப்படிங்கிறது நம்ம மேனேஜ் பண்ணுறது, ESXi அப்படிங்கிறது ஹைப்பர்வைசர், அதாவது இந்த ESXi விர்ச்சுவல் மிஷின் இது எல்லாமே மேனேஜ் பண்ணுறது வந்து இந்த vCenter. இந்த ஈக்காலஜிக்கு பேர் வந்து vSphereன்னு சொல்லுவோம். எங்கேயாவது vSphereன்னு சொன்னாங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. vSphere இஸ் நத்திங் பட் vCenter, சரிங்களா? ஸோ vSphere அப்படிங்கிறது vCenter, இந்த ESXi இந்த இது எல்லாத்தையுமே நம்ம வந்து vSphere அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த VMware அப்படிங்கிற கம்பெனி தான் வந்து ஹைப்பர்வைசரில் கொஞ்சம் மார்க்கெட் லீடர். தெர் இஸ் அ மல்டிபிள் மார்க்கெட் லீடர். உதாரணத்துக்கு சிட்ரிக்ஸில் ஜென் சர்வர்னு ஒன்று இருக்குது, மைக்ரோசாஃப்ட்லேயே Hyper-V அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. பட் மார்க்கெட் லீடர்னு பார்த்தோம்னா VMware. இப்போ நீங்கள் உங்கள் லேப்டாப் எல்லாருமே யூஸ் பண்ணுறீங்க, எல்லாருமே ஆல்மோஸ்ட் ஒரு 80% விண்டோஸ் தான் யூஸ் பண்ணுவீங்க. மித்த 10% வந்து மேக் யூஸ் பண்ணுவாங்க, 10% லினக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பட் வாட் இஸ் த மேக்ஸிமம் யார் யூஸ் பண்ணுறோன்னா விண்டோஸ், மைக்ரோசாஃப்ட் கம்பெனி தான் யூஸ் பண்ணுறோம். அப்போ ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் மைக்ரோசாஃப்ட் தான் மார்க்கெட் லீடர். நாட் ஈவன் கிளைண்ட் OS. ஒரு விண்டோஸ் 11, விண்டோஸ் 10, விண்டோஸ் 11 மட்டும் இல்லாமல் விண்டோஸ் சர்வர்லேயும் அவன் தான் மார்க்கெட் லீடர், சரியா? ஆனால் நிறைய வெண்டாஸ் நிறைய பேர் இருக்காங்க. லினக்ஸ் பிளாட்ஃபார்மில் நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது, ஆப்பிள் மேக் இருக்குது, நிறைய இருக்குது. பட் மைக்ரோசாஃப்ட் தான் மார்க்கெட் லீடர். அதே போல் VMwareல நிறைய பேர் இருக்காங்க,
பட் VMware தான் மார்க்கெட் லீடர். இது இப்போ இல்லை, கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 20 வருஷமாக அதையே நான் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வரேன். என்ன காரணம் அப்படின்னா அவங்க கொடுக்குற ஃபீச்சர்ஸ் யூசர் ஃப்ரெண்ட்லி, எனிபடி கேன் லேர்ன். யாரும் அதை வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ VMware வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக லேர்ன் பண்ணலாம். ஓகே, அதாவது உங்களுக்கு வந்து ஒரு 12th முடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் வந்து ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியும், டெக்னிக்கலாக ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியும் அப்படின்னா அஃப்கோர்ஸ் நீங்களே VMware கற்றுக்கலாம். இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் பெருசாக இருக்குன்னு அவசியம் இல்லை. உங்களோட நாலேஜ் நீங்கள் அதை எப்படி நீங்கள் வந்து கற்றுக்க போகிறீங்க அதை பொறுத்த வந்து VMware vCenter வந்து இருக்குது. ஸோ இப்போ வாட் இஸ் விர்ச்சுவலைசேஷன், விர்ச்சுவல் மிஷின் அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து பேசலாம். அது மாதிரி என்னோடய செட்டப்பை நான் வந்து பவர் ஆன் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ விர்ச்சுவலைசேஷன் தான் என்ன அப்படிங்கிறத இப்போ இந்த கிளாஸோட டாபிக். இது வாட் இஸ் விர்ச்சுவலைசேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். விர்ச்சுவலைசேஷன் அப்படிங்கிறத நம்ம வந்து படிக்க போகிறோம். ஓகே, இந்த விர்ச்சுவலைசேஷன் அப்படிங்கிற பிளாட்ஃபார்மில் தான் நம்ம இந்த VMware அப்படிங்கிறத கற்றுக்குறோம். விர்ச்சுவலைசேஷன் அப்படிங்கிறது இப்போ நம்ம பேசுகிறது தான். இப்போ நான் கிளாஸ் எடுக்கிறேன், நீங்கள் கிளாஸ் கவனிக்கிறீங்க. இப்போ இது நான் ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறேன், இது ஆஃப்லைன் கிளாஸு. ஒரு இன்ஸ்டியூட் வச்சுருக்கேன், ஒரு இன்ஸ்டியூட்லேருந்து நான் கிளாஸ் எடுக்கிறேன்னு வச்சுக்கோமே. நீங்கள் அந்த இன்ஸ்டியூட்டுக்கு வரணும், இன்ஸ்டியூட் வந்துட்டு நீங்கள் வந்து இருக்கணும், நானும் இன்ஸ்டியூட்டுக்கு வரணும். நாங்கள் வந்து ஃபிசிக்கலாக கிளாஸ் எடுப்பேன், நீங்களும் ஃபிசிக்கலாக ப்ரெசென்ட் ஆகிருப்பீங்க, நானும் ஃபிசிக்கலாக ப்ரெசென்ட் ஆகிருப்பேன். ஸோ வி போத் ப்ரெசென்ட் ஃபிசிக்கலி. ஓகே, நான் இப்போ கிளாஸ் எடுப்பேன், நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. பட் திஸ் கேஸ் இப்போ நம்ம பண்ணுறது ஆன்லைன் கிளாஸ். இந்த ஆன்லைன் கிளாஸில் நீங்கள் ஃபிசிக்கலாக வர வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வீட்டிலேருந்து அட்டன் பண்ணலாம், இல்லை ஆஃபீஸ்லேருந்து அட்டன் பண்ணலாம், இல்லை வேறு நீங்கள் எங்கே இருந்தாலும் அட்டன் பண்ணலாம். நானும் வீட்டிலேருந்து அட்டன் பண்ணிக்கலாம், நான் எங்கே இருந்தாலும் அட்டன் பண்ணிக்கலாம் கிளாஸு. இப்போ நம்மளோட அஜெண்டா என்ன, நான் சொல்லிக் கொடுக்குறது உங்களுக்கு புரியணும், அதுதான் அஜெண்டா. எது நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக இன்ஸ்டியூட் வந்தாலும் சரி, ஆன்லைன் வந்தாலும் சரி, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியணும். அப்போ நான் ஃபிசிக்கலாக வர்றதை விட எனக்கு இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஆன்லைன் வர்றது கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஓகே, அப்போ இதுதான் விர்ச்சுவல். இப்போ நம்ம பண்ணுறது விர்ச்சுவல் கிளாஸ். இது நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸ்ன்னு சொல்கிறத விட இது விர்ச்சுவல் கிளாஸ்ன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஸோ விர்ச்சுவல் அப்படிங்கிறதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா, இந்த விர்ச்சுவல் அப்படிங்கிறதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா, ஃபிசிக்கலாக ஒரு விஷயம் ப்ரெசென்ட் ஆகிறதுக்கு பதிலாக லாஜிக்கலாக அது இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஃபிசிக்கலாக ஒரு இன்ஸ்டியூட்டில் உட்காரல, உங்கள் வீட்டில் இருக்கீங்க, ஆனால் லாஜிக்கலாக நீங்கள் படிக்கிறீங்க. நம்மளோட எண்ட் ஆஃப் த டே நீங்கள் இன்ஸ்டியூட் வந்தாலும் சரி, ஆன்லைன் கிளாஸ் வந்தாலும் சரி, லாஜிக்கலாக படிக்க தான் செய்ய போகிறோம். ஓகே, லேர்ன் பண்ண போகிறோம், VMware லேர்ன் பண்ண போகிறோம். அதுதான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம இதை தான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ அப்போ லாஜிக்கலாக VMware லேர்ன் பண்ணுறோம், அதை நீங்கள் வந்து விர்ச்சுவலாக பண்ணுறோம். ஓகே, லாஜிக்கல்னு சொல்லலாம், விர்ச்சுவல்னு சொல்லலாம். விர்ச்சுவலாக வந்து நம்ம பண்ணுறோம். ஸோ இதில் அட்வான்டேஜ் நிறைய இருக்குது. இப்போ நம்ம ஆன்லைன் கிளாஸில் அட்வான்டேஜ் நிறைய இருக்குது. ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம காலையில் இப்போ நிறைய நீங்கள் வந்து ஒரு பைக் எடுத்தோ ஒரு பஸ் எடுத்தோ இன்ஸ்டியூட் வர தேவையில்ல, நானுமே இன்ஸ்டியூட் வர தேவையில்ல, எனக்கு பெட்ரோல் மிச்சமாகுது. அப்போ இன்ஸ்டியூட் ஒன்று வச்சோம்னா அந்த இன்ஸ்டியூட்டுக்கான கரண்ட் பில்லு, இட வாடகை, அந்த மாதிரி நிறைய திங்ஸ் இன்வால்வ் ஆகுது. அப்போ காஸ்ட், அது எண்ட் ஆஃப் த டே காஸ்ட் கட்டிங். சரிங்களா? இப்போ நான் விர்ச்சுவலாக கிளாஸ் எடுக்கிறதுனால எனக்கும் காஸ்ட் சேவ் ஆகுது, உங்களுக்கும் காஸ்ட் சேவ் ஆகுது. எனக்கு என்ன காஸ்ட் சேவ் ஆகுது, நான் வந்து என்னோடய ட்ராவல், அந்த இன்ஸ்டியூட்கான ஃபீஸு, அதுக்கான கரண்ட் பில், எம்ப்ளாயி, மேன் பவர், அது எல்லாமே காஸ்ட் சேவ் ஆகுது. உங்களுக்கு என்ன சேவ் ஆகுது, டைம் சேவ் ஆகுது. முக்கியமாக நீங்கள் மெனக்கிட்டு கிளம்பி வர தேவையில்லை, தென் உங்கள் பெட்ரோலோ பஸ்ஸோ பிடிச்சி வர தேவையில்லை. டைம் ப்ளஸ் காஸ்ட் உங்களுக்கும் சேவ் ஆகுது, எனக்கும் சேவ் ஆகுது. இதுதான் ப்ரொடக்ஷனில் நம்ம பண்ண போகிறோம். விர்ச்சுவல் அப்படின்னாலே அது காஸ்ட் சேவ் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த உலகத்தில் எல்லா இன்டர்நெட் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே சர்வர் மூலமாக நடக்குது. சரியா? ஸோ அதை வந்து நம்ம வந்து சர்வர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சர்வர் மூலமாக நடந்துக்கிட்டு இருக்குது. இதுதான் ஒரு சர்வர். இது ஓகே. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்குது ஒரு விண்டோஸ் சர்வர். ஸோ வாட் இஸ் சர்வர் அப்படின்னு சும்மா ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங், நான் மேபி எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் நான் சும்மா சொல்லிடுறேன். கைஸ், நீங்கள் உங்கள் லேப்டாப்போ இல்லை உங்கள் டெஸ்க்டாப்லேயோ விண்டோஸ் 10, விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுவீங்க. பட் எல்லா கம்பெனிலையும் வந்து சர்வர் யூஸ் பண்ணுவாங்க. அதுவுமே விண்டோஸ் மைக்ரோசாஃப்டோட ப்ராடக்ட் தான்.
மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட் தான், பட் விண்டோஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. போத் பார்த்தீங்கன்னா ஒன்று போல தான் இருக்கும். அதோட யூஐ எல்லாமே ஒன்று தான், அதாவது யூசர் இன்டர்ஃபேஸ் எல்லாமே ஒன்று தான், பெரிய டிஃப்ரென்ஸே கிடையாது. யூசர் இன்டர்ஃபேஸில் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. யூசர் இன்டர்ஃபேஸ்னால் அதோட மெனு, அப்புறம் மை கம்ப்யூட்டர், சர்வருக்கும் கிளைண்ட் ஓஎஸ்க்கும் ஃபிசிக்கல் அந்த அப்பியரன்ஸ் வைஸாக பார்த்தீங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸே இருக்காது. இங்கே மை கம்ப்யூட்டர் இருக்கும், சி டிரைவ் இருக்கும், இ டிரைவ் இருக்கும், டெஸ்க்டாப் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. பட் எங்கே டிஃப்ரென்ஸ் வருது ஒரு சர்வருக்கும் ஒரு கிளைண்ட் ஓஎஸ்க்கும், நீங்கள் உங்கள் லேப்டாப்பில் யூஸ் பண்ணுறதுக்கு பேர் கிளைண்ட் ஓஎஸ். மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் 10 விண்டோஸ் 11 வந்து வி ஆர் காலிங் கிளைண்ட் ஓஎஸ். நம்ம ப்ரொடக்ஷனில், அதாவது ஆஃபீஸில் நம்ம யூஸ் பண்ணுறது சர்வர் ஓஎஸ். ஓகே, சர்வர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் விச் இஸ் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்குது. இப்போ நான் யூஸ் பண்ணுற சர்வர் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் சர்வர் 2025 யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப லேட்டஸ்ட்டான சர்வர். இது இப்போ தான் ரிலீஸ் ஆச்சு. இப்போ உங்களை நான் ஷோ பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் சர்வர் 2025. இதை நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மை கம்ப்யூட்டர் ப்ராப்பர்ட்டிஸ் போய் பார்த்தீங்கன்னா இதோட ஃபீச்சர்ஸ் பார்த்துக்கலாம், இது என்ன சர்வர் என்னென்னு. ஸோ இது பார்த்தீங்கன்னா விண்டோஸ் சர்வர் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, எடிஷன் விண்டோஸ் சர்வர் 2025 டேட்டா ஸ்டோரேஜ் எவல்யூஷன் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இதே என்னோடய லேப்டாப்பில் ஐம் யூஸிங், இது என்னோடய லேப்டாப் இது. ஓகே, என்னோடய லேப்டாப்பில் நான் என்ன யூஸ் பண்ணுறேன் பாருங்கள். என்னோடய லேப்டாப்பில் நான் வந்து கிளைண்ட் ஓஎஸ் யூஸ் பண்ணுறேன். கிளைண்ட் ஓஎஸ்னால் விண்டோஸ் 11 விண்டோஸ் 10 இதுதான் வந்து கிளைண்ட் ஓஎஸ். ஸோ ரெண்டு யூஐவும் ஒன்று போல தான் இருக்குது. பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. யூஐக்கு பெரிய டிஃப்ரென்ஸே கிடையாது. ஸோ லேப்டாப்பில் ஐம் யூஸிங் விண்டோஸ் 11 ஹோம் அப்படிங்கிறது எடிஷன். விண்டோஸ் 11 அப்படிங்கிறது அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நேமு, ஹோம் அப்படிங்கிறது எடிஷன். அதே போல் நம்ம சர்வரில் இதில் விண்டோஸ் சர்வர் 2025 அப்படிங்கிறது ஆப்ரேட்டிங் சிஸ்டம், டேட்டா சென்டர் அப்படிங்கிறது எடிஷன்ஸ். இதில் நிறைய இருக்குது, டேட்டா சென்டர் ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஓகே ஃபைன். ஸோ யூஐ பாருங்கள், ஆல்மோஸ்ட் அதே மெனு பார் தான் இருக்குது, அதே தான் இருக்குது. பட் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ஃபீச்சர்ஸ். உங்களுக்கு கிளைண்ட் ஓஎஸில் இல்லாத நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து சர்வர் ஓஎஸில் உண்டு. சர்வரை பொறுத்த வரைக்கும் இந்த சர்வர் மேனேஜர் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சர்வர் மேனேஜர் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இந்த டேஷ்போர்ட், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதன் மூலமாக தான் நம்ம எல்லாமே பண்ணுவோம். இந்த சர்வர் வந்து என்ன சர்வராக இருக்கணும், இவர் யாராக இருக்கணும் அப்படிங்கிறது முடிவு பண்ணுறதே இந்த சர்வர் மேனேஜர்லேருந்து தான் நம்ம வந்து முடிவு பண்ணுவோம். சர்வரை பொறுத்த வரைக்கும் நிறைய சர்வர்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏடி சர்வர் சொல்லுவோம், அது ஆக்டிவ் டைரக்டரி சர்வர். ஓகே, அதை டொமைன் கண்ட்ரோல்னு சொல்லுவோம். அப்புறம் அப்ளிகேஷன் சர்வர், டேட்டாபேஸ் சர்வர், டிஎன்எஸ் சர்வர், டிஎஸ்சிபி சர்வர், வெப் சர்வர், இந்த மாதிரி நிறைய சர்வர்ஸ் வந்து இருக்குது. எல்லாமே விண்டோஸ் சர்வர். விண்டோஸ்லேயே சர்வர் இருக்குது, லினக்ஸ்லேயே சர்வர் இருக்குது. ஓகே, அதில் மாற்று கருத்து இருக்கக்கூடாது. லினக்ஸ் அப்படிங்கிறது ஒரு தனி ஆப்ரேட்டிங் சிஸ்டம், விண்டோஸ் அப்படிங்கிறது ஒரு தனி ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ விண்டோஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனிபடி கேன் லேர்ன், யாருனாலும் அதை லேர்ன் பண்ணிக்கலாம். இதை ஜிஓ எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஓகே, ஜிஓ எல்லாமே ஈஸியாக இருக்கும். பட் லினக்ஸ் அப்படிங்கிறது ஒரு கமாண்ட் லைன் பேஸ்டு ஒரு சர்வர். இது அதில் வந்து ரெட் ஹேட் சர்வர், லினக்ஸ் அப்படிங்கிறது ஒரு நேமு, அதில் ஃப்ளேவர்ஸ் நிறையா இருக்குது. ரெட் ஹேட், உபுண்டு, சென்டோஎஸ், சுசி லினக்ஸ், ராக்கி லினக்ஸ், இந்த மாதிரி நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. மோஸ்ட்லி ரெட் ஹேட் வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. பட் ஒரு கம்பெனின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஆல்மோஸ்ட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 சர்வர் ரன் ஆகுதுன்னா அதில் வந்து ஒரு 600-700 சர்வர், 600 to 700 சர்வர்ஸ் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் சர்வரில் ரன் ஆகும், மிச்சம் வந்து லினக்ஸ் சர்வர்ஸில் ரன் ஆகும். நம்ம வந்து விண்டோஸ் சர்வரை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அஸ் அ விஎம்ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டர் விண்டோஸ் சர்வரை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஏன் அப்படின்னா நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஆல்சோ மேனேஜிங் விண்டோஸ் சர்வர். சில இடங்களில் விண்டோஸ் சர்வர் மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும், சில இடங்களில் மேனேஜ் பண்ணாத மாதிரி இருக்கும். பட் விண்டோஸ் சர்வர் தெரிஞ்சுக்கணும், நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். சரியா? ஓகே, கம்மிங் டு த பாயிண்ட். இந்த உலகத்தில் எல்லாமே சர்வரில் தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. எய்தர் அது ஃபிசிக்கல் சர்வராக இருக்கலாம், எய்தர் அது விர்ச்சுவல் சர்வராக இருக்கலாம். விர்ச்சுவல் சர்வர் அப்படின்னா நம்ம விர்ச்சுவல் மிஷின் சொல்லுவோம். ஓகே, நம்மளோட வேலை என்ன அப்படின்னா ஒரு சர்வர் க்ரியேட் பண்ணுறது. நம்ம சும்மா சிம்பிளாக ஒரு லேமன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்ல போனோம் அப்படின்னா நம்மளோட வேலை ஒரு சர்வர் க்ரியேட் பண்ணுறது, இந்த சர்வரை மேனேஜ் பண்ணுறது, இதுதான் நம்மளோட வேலை. சரியா? நம்ம அதை எது மூலமாக பண்ணுறோம் அப்படின்னா அந்த விஎம்ஆர் விசென்டர் மூலமாக நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
ஓகே, இது நம்மளோட என்னோட லேப் செட்டப் இது. ஓகே, நான் இப்போ லாகின் பண்ணி காமிக்கிறேன். இது ஒரு விண்டோஸ் சர்வர் தான். நான் விண்டோஸ் சர்வரில் என்னோடய லேப் வந்து போட்டு வச்சுருக்கேன் ஆல்ரெடி. அது சும்மா ஒரு கிளான்ஸ் மாதிரி நான் காமிக்கிறேன், ஸோ தட் யூ கேன் ஹேவ் சம் ஐடியா. ஸோ நம்மளோட வேலை என்னன்னு சும்மா ஒரு இதாக சொல்கிறேன் நான். நம்மளோட வேலை இந்த வி சென்டர் மேனேஜ் பண்ணுறது. ஒரு அஸ் அ விஎம்ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டராக இதுக்கு பேர் வி சென்டர்னு சொல்லுவோம். இந்த வி சென்டரில் வி ஆர் மேனேஜிங் இஎஸ்எக்ஸ்ஐ அப்படி ஹைப்பர்வைசர். அது மூலமாக நம்ம வந்து விர்ச்சுவல் மிஷின்ஸ் கிரியேட் பண்ணுறோம். இந்த இருக்கு இல்லையா, இந்த மாதிரி விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணுறோம். அந்த விர்ச்சுவல் மிஷினில் வி ஆர் இன்ஸ்டாலிங் விண்டோஸ் சர்வர் ஆர் லினக்ஸ் சர்வர். ரெண்டுமே பண்ணலாம். விண்டோஸ் சர்வரும் நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம், லினக்ஸ் சர்வரும் நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். பட் மோஸ்ட் காமன் நம்ம விண்டோஸ் சர்வர் பெஸ்ட்டாக நம்ம பேசுவோம், நம்ம அதை பற்றி தான் படிப்போம். ஓகே ஃபைன். ஸோ இந்த வி சென்டர் மூலமாக தான் வி ஆர் மேனேஜிங் த விர்ச்சுவல் மிஷின். லைக் நம்ம வி ஆர் கிரியேட்டிங் த விர்ச்சுவல் மிஷின். இப்போ எனக்கு இப்போ ஒரு சர்வர் வேணும்னு ஒருத்தர் கேட்குறாங்க, ஒரு டீம் கேட்குறாங்க, ஒரு அப்ளிகேஷன் டீம் இருக்குது, அல்லது ஒரு டேட்டாபேஸ் டீம் இருக்குது. எனக்கு வந்து ஒரு சர்வர் வேணும், ஒரு அப்ளிகேஷன் ஹோஸ்ட் பண்ணணும், ஒரு டேட்டாபேஸ் ஹோஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னா வி ஆர் கிரியேட்டிங் த சர்வர். நம்ம இங்கேருந்து சர்வர் கிரியேட் பண்ணுவோம். நம்ம இங்கேருந்து சர்வர் கிரியேட் பண்ணி ப்ரொவிஷன் பண்ணி கொடுப்போம். தென் அது அப்ளிகேஷன் டீம் வந்து அது அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் வந்து நடக்குது. இதை நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு அமேசான் வெப்சைட்டை வச்சு நான் ஒரு சின்ன கதை ஒன்று சொல்கிறேன். நீங்கள் அமேசான் வெப்சைட் போகிறேன் நான். ஸோ இந்த Amazon.in நான் உள்ளே வந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து Amazon.in ஓப்பன் ஆகுது. இந்த Amazon.in வந்து எங்கேருந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஒரு வெப் சர்வர்லேருந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த அமேசான் அப்படிங்கிறதுக்கு ஒரு வெப் சர்வர் வந்து ஒரு இடத்துல இருக்கும். எய்தர் அது ஃபிசிக்கல் சர்வர் இருக்கலாம் அல்லது விர்ச்சுவல் சர்வராக இருக்கலாம். தென் இந்த வெப்பேஜ் ஓப்பன் ஆகுது இல்லையா, இந்த வெப்பேஜ், இந்த கான்டென்ட் எல்லாமே வந்து ஒரு அப்ளிகேஷன் சர்வர். இந்த வெப்பேஜ் வந்து ஒரு அப்ளிகேஷன் சர்வர் மூலமாக ஓப்பன் ஆகும். இதில் இருக்கிற டேட்டா எல்லாமே ஒரு டேட்டாபேஸ் சர்வரில் இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ இந்த அமேசானில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இமேஜஸ்லாம் அப்லோட் பண்ணுறாங்க. இந்த இமேஜஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த மொபைல் இமேஜஸ், இந்த இமேஜஸ்லாம் இருக்கு இல்லையா, இதை அப்லோட் பண்ணுறாங்க. அண்ட் நீங்கள் ஆர்டர் பண்ணுற ஹிஸ்ட்ரி, நீங்கள் இது வரைக்கும் என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கீங்க, என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற டேட்டா எல்லாமே இருக்கு இல்லையா, அந்த டேட்டா எல்லாமே ஸ்டோர் ஆன் டேட்டாபேஸ் சர்வர். ஸோ நம்மளோட உலகத்தில் நம்மளோட டேட்டா எல்லாம் டேட்டாபேஸ் சர்வரில் தான் இருக்குது. உதாரணத்துக்கு உங்களோட டேட்டா நீங்கள் ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் யூஸ் பண்ணலாம், ஒரு வாட்ஸ்அப் யூஸ் பண்ணலாம், ஒரு இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணலாம், ஃபேஸ்புக் யூஸ் பண்ணலாம். எல்லாமே வந்து ஒரு டேட்டாபேஸில் தான் போய் ஸ்டோர் ஆகுது. அது ஸ்டோரேஜ்னு சொல்லுவோம், அதை பற்றி லேட்டாக வரேன். ஸ்டோரேஜ் டேட்டாபேஸ் வந்து ஸ்டோரேஜில் கனெக்ட் ஆகி அந்த ஸ்டோரேஜில் போய் ஸ்டோர் ஆகுது. பட் அது டேட்டாபேஸ் தான் ரொம்ப முக்கியம். அந்த டேட்டாபேஸ் வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்எஸ்கியூஎல், அதாவது மைக்ரோசாஃப்ட் எஸ்கியூஎல், ஆரக்கிள் டேட்டாபேஸ், நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, ஸோ அது தனி டீம் இருப்பாங்க, டேட்டாபேஸ்னு ஒரு தனி டீம் இருப்பாங்க. அப்போ இந்த உலகத்தில் நீங்கள் ஒரு வெப்சைட் யூஸ் பண்ணாலும் சரி, உங்கள் மொபைலில் ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, ஒரு ஜிபே யூஸ் பண்ணுறீங்க, ஒரு ஐஆர்டிசியில் ஒரு டிக்கெட் வந்து புக் பண்ணுறீங்க, நீங்கள் என்னன்னாலும் பண்ணுங்களேன். இந்த இன்டர்நெட் பேஸ்டு என்ன பண்ணாலுமே அது சர்வரில் தான் போய் முடியும். அது எங்கே கொண்டு போனாலும் சர்வரில் தான் போய் முடியும். அந்த சர்வர் டேட்டா சென்டரில் இருக்கும். நம்மளோட வேலை அந்த டேட்டா சென்டர் மேனேஜ் பண்ணுறது, அந்த சர்வரை மேனேஜ் பண்ணுறது. ஓகே, நம்மளோட வேலை ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்து கோடிங் பண்ண போகிறது கிடையாது, பெரிய ஸ்கிரிப்டிங்லாம் பண்ண போகிறதே கிடையாது. ஜஸ்ட்டு GUI மூலமாக we are managing the servers, அவ்வளோதான். சரி, நம்மளோட வேலை ரொம்ப ரொம்ப சிம்பிள். GUI கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். GUI அப்படின்னா கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். மவுஸ் மூலமாக நம்ம வேலையை முடிச்சிடலாம். ஒரு விண்டோஸ் ஈஸியாக நீங்கள் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி நம்ம வேலையுமே ஈஸியாக முடிச்சுக்கலாம் இந்த வி சென்டர் மூலமாக. நம்மளோட வேலை, மெயினான வேலை அந்த வி சென்டரில் சர்வர் க்ரியேட் பண்ணுறது. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இப்போ உதாரணத்துக்கு அமேசான் மாதிரி ஒரு வெப்சைட் ஆரம்பிக்க போகிறாங்க. ஓகே, ஸோ அந்த வெப்சைட் நேம் வந்துட்டு ஒரு காமனாக ஒரு நேம் இருக்குன்னு வச்சுக்கோமே, லைக் சென்னைமார்ட்.com அப்படின்னு ஒரு வெப்சைட் ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னா அது வந்துட்டு அமேசான் மாதிரியே ப்ராடக்ட்லாம் போட்டு சேல் பண்ண போகிறாங்க அப்படின்னு வச்சுக்கோமே. அப்போ அந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு வந்திருக்கு. இப்போ அந்த ப்ராஜெக்ட் வந்து உங்கள் கம்பெனி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க. உதாரணத்துக்கு TCS அப்படின்னு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க. அந்த கம்பெனியில் ஒரு ப்ராஜெக்ட் வந்திருக்கு. இந்த சென்னை மார்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் வந்திருக்கு. அவங்களோட வேலை வெப் சர்வர் ஹோஸ்ட் பண்ணுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு அப்போ செட்டப் பண்ணணும். ஓகே, செட்டப் பண்ணுறப்ப வி சென்டர் எல்லாமே செட்டப் பண்ணணும், ESX செட்டப் பண்ணணும். செட்டப் பண்ணிவிட்டு அவங்க ரெக்வஸ்ட் கொடுப்பாங்க, எனக்கு வந்து ஒரு வெப் சர்வர், எனக்கு 2-3 வெப் சர்வர் தேவைப்படுது, அப்ளிகேஷன் சர்வர் இவ்வளோ தேவைப்படுது, அப்புறம்
டேட்டாபேஸ் சர்வர் தேவைப்படுது, ஏடி இவ்வளோ தேவைப்படுது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி we are creating the servers. இது ரொம்ப ஈஸி. நீங்கள் இந்த ESXை ரைட் கிளிக் பண்ணி நியூ விர்ச்சுவல் மிஷின் கொடுத்தீங்கன்னா நீங்கள் சர்வர் ஈஸியாக விர்ச்சுவல் மிஷின் க்ரியேட் பண்ணிடலாம். அந்த விர்ச்சுவல் மிஷினில் we can install OS. நான் இப்போ சும்மா ஓவராலாக காமிக்கிறேன். இதை பற்றி ஒவ்வொரு கிளாஸும் ப்ளஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இப்போ சொல்கிறது எல்லாமே டீசென்ட் வந்து ஒவ்வொரு ஆப்ஷனும் தனித்தனியாக கிளாஸ் எடுப்பேன். இப்போ சும்மா ஓவராலாக சும்மா வேகமாக காமிக்கிறேன். ஸோ கிரியேட் விர்ச்சுவல் மிஷின் கொடுக்குறேன். இதுக்கு ஒரு நேம் கொடுத்துறேன். இப்போ இது டிபி சர்வர் அப்படின்னா இப்போ எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா விண்டோஸ் டிபி 01 PRD -VM அப்படின்னா இது வின்னா விண்டோஸ், டிபினா டேட்டாபேஸ் சர்வர், பிஆர்னா ப்ரொடக்ஷன் அர்த்தம், விஎம்னா விர்ச்சுவல் மிஷின் அர்த்தம். இந்த மாதிரி நேமிங் சேனலில் கொடுத்துருப்பாங்க உங்களோட ப்ரொடக்ஷனில். ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு எந்த ESXயில் அந்த விர்ச்சுவல் மிஷினை க்ரியேட் பண்ண போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு எந்த டேட்டா ஸ்டோர், அதாவது ஸ்டோரேஜ் செலக்ட் பண்ணிக்கணும். அந்த விர்ச்சுவல் மிஷின் எந்த ஸ்டோரேஜில் நீங்கள் ஸ்டோர் பண்ண போகிறீங்க அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல செலக்ட் கெஸ்ட் OSன்னு இருக்கு பாருங்கள். இந்த இடத்துல இது விண்டோஸா அல்லது லினக்ஸா. இப்போ லினக்ஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா லினக்ஸில் என்னென்ன OS இருக்கோ அது ஃபுல்லாக லிஸ்ட் அவுட் ஆகிடும் உங்களுக்கு. ராக்கி லினக்ஸ், ரெட் ஹேட், உபுண்டு, CentOS, சுஷி லினக்ஸ் வந்துடும். இப்போ விண்டோஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா விண்டோஸில் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே வந்துடும். விண்டோஸ் 2025, 2019, 16, 12, 2008, அதே மாதிரி கிளைண்ட் OS 11, 10, 8 இந்த மாதிரி வந்துடும். உங்களுக்கு என்ன வெர்ஷன் வேணுமோ அது ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா எனக்கு ஒரு விர்ச்சுவல் மிஷின் க்ரியேட் ஆகிரும். இப்போ நம்மளோட வேலை என்னன்னு சொல்கிறேன் நான். இதுதான் நம்மளோட வேலையை. மேக்ஸிமம் நம்மளோட வேலை இவ்வளோ தான் இருக்கும். ஓகே, இதில் வந்துட்டு இப்போ உங்கள் லேப்டாப் இருக்குது. உங்கள் லேப்டாப்பில் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் வேணும்னா CPU அதாவது ப்ராசஸர் இருக்கணும், ரேம் இருக்கணும், அதாவது மெமரி இருக்கணும். சரியா? இந்த ப்ராசஸர் மெமரி ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ உங்கள் லேப்டாப்பே நான் உதாரணமாக சொல்கிறேன். உங்கள் லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 GB ரேம் இருக்கும் அண்ட் ஒரு i3 i4 ப்ராசஸர் இருக்கும். i3 i5 i7 ப்ராசஸர் இருக்கும். அப்புறம் ஒரு கோர் வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 8 கோர், ஒரு 4 கோர் இருக்கும், இல்லை ஒரு 2 கோர் இருக்கும். பட் சேம் வே நம்ம கிரியேட் பண்ணுற சர்வர் அதாவது விர்ச்சுவல் மிஷினுக்கு நம்ம எவ்வளோ CPU அப்படின்னா ப்ராசஸர், எவ்வளோ ப்ராசஸர் கொடுக்க போகிறோம் அப்படிங்க நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். தென் மெமரி அதாவது ரேம் எவ்வளோ கொடுக்க போகிறீங்க நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். ஹார்ட் டிஸ்க்கு இப்போ உங்கள் லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 500 GB ஹார்ட் டிஸ்க் இருக்கலாம், இல்லை 1 TB ஹார்ட் டிஸ்க் இருக்கலாம். பட் சேம் வே சர்வருக்கும் எவ்வளோ ஹார்ட் டிஸ்க் கொடுக்கணும். இப்போ இது ஒரு நார்மல் யூசேஜ் சர்வர், இது ஒரு அப்ளிகேஷன் சர்வர் அப்படின்னா ஒரு 500 GB போதும். இதே ஒரு டேட்டாபேஸ் சர்வராக இருந்தால் இதுக்கு ஒரு 1 TB 2 TB 5 TB அந்த மாதிரி நம்ம வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் ஹார்ட் டிஸ்க் ஸ்பேஸு. ஸோ கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு விர்ச்சுவல் மிஷின் க்ரியேட் ஆகும். இதுக்கு பேர் விர்ச்சுவல் மிஷின். இப்போ ஒரு விர்ச்சுவல் மிஷின் க்ரியேட் ஆகிடுச்சா? இந்த விர்ச்சுவல் மிஷினில் we are installing OS ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகே, இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஆஃபில் இருக்குது. இது நான் பவர் ஆன் பண்ணுறேன். இதை நான் பவர் ஆன் பண்ணோம்னா லோட் ஆகிட்டு இருக்கு. லோட் ஆகிட்டோம். ஸோ இதை நான் பவர் ஆன் பண்ணுறேன் அப்படின்னா இதில் நான் OS இன்ஸ்டால் பண்ணலாம். இப்போ நான் அதை பவர் ஆன் பண்ணி காமிக்கிறேன். இது பவர் ஆன் பண்ணால் எம்டியாக தான் இருக்கும். இது ஒரு விர்ச்சுவல் மிஷின் எம்டியாக தான் இருக்கும். இதில் எதுவுமே கிடையாது. ஓகே, பவர் ஆன் ஆகிடுச்சா? பவர் ஆன் ஆகிட்டு இருக்கு. பவர் ஆன் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். லான்ச் வெப்னு சொல்லி கொடுத்தோம்னா இந்த லான்ச் கொடுத்தோம்னா இப்போ நீங்கள் இதை வியூ பண்ணிக்கலாம். அந்த சர்வர் இங்கே வியூ பண்ணிக்கலாம், என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கலாம். இதை பாருங்கள் எம்டியாக இருக்குது. இதில் எந்த ஒரு ஓஎஸ்மே எதுவுமே கிடையாது. இப்போ இதில் நீங்கள் OS இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். எதர் நீங்கள் வந்து விண்டோஸ் சர்வர் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அல்லது லினக்ஸ் OS இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ இதுதான் நம்மளோட ரோல்ஸ். நம்மளோட மெயினான ரோல் இதுதான். ஒரு சர்வர் க்ரியேட் பண்ணுவோம். அந்த சர்வர் வந்துட்டு நம்ம என்ன OS அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிவிட்டு அதை நம்ம டெப்ளாய் பண்ணி நம்ம வந்து கொடுப்போம். சரியா? இப்போ ஆல்ரெடி நான் ஒரு சர்வர் போட்டிருக்கேன், அதை காமிக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோஸ் சர்வர். ஆல்ரெடி இதில் ஒரு விண்டோஸ் சர்வர் ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்மளோட மெயினான வேலை சர்வர் க்ரியேட் பண்ணி கொடுக்கறது. ஸோ நான் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நமக்கு என்னென்ன வேலை வருதுன்னு சொல்லிடுறேன். இந்த மாதிரி சர்வர் வந்து நம்ம டெப்ளாய் பண்ணி கொடுக்குறது, டெப்ளாய் பண்ணுறது சொல்லுவோம், இல்லை ப்ரொவிஷன் சொல்லுவோம். ஹலோ சொல்லுங்கள், ஏதோ கேட்க வரீங்களா?
டேய் ப்ரோ, இப்போ எப்படி ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுவீங்க? இது ஆல்ரெடி இன்ஸ்டால்டா இருக்கு. நம்ம கிரியேட் பண்ண சர்வர்ல எந்த ஓஎஸ் ஆனாலும் எப்படி இன்ஸ்டால் பண்ணுவோம்? ஏன்னா ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணல அதுல. இப்போ எல்லாமே நம்ம பண்ணலாம். அது எல்லாமே நெக்ஸ்ட் கிளாஸில் இப்போ நான் வந்து ஓவராலாக உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் சும்மா என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, என்ன ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதில் இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி ஆப்ஷன், இந்த ஆப்ஷனுக்கு என்ன அர்த்தம், இது இதுக்காக எதுக்கு யூஸ் பண்ணுறோம், இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம், இந்த ஒவ்வொரு டேப் எதுக்காக யூஸ் பண்ணுறோங்கிறது தனித்தனியாக ஒவ்வொரு செஷனும் நம்ம சொல்லிக் கொடுப்போம். நம்ம வந்து படிக்க போகிறது இந்த விசென்டரை பற்றி தான் படிக்க போகிறோம். லேர்ன் பண்ணி இதை பற்றி தான் லேர்ன் பண்ண போகிறோம். இப்போ சும்மா ஓவராலாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் எப்படி இது பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் இப்போ நீங்கள் ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் கேட்கறதுனால லெட் மீ ஷோ யூ ஹவு டு இன்ஸ்டால் ஓஎஸ். அதை கூட நான் ஒன்றும் சொல்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது எம்டியாக இருக்குது. ஸோ இதில் ஓஎஸ் கூட நான் இப்போ வந்து இன்ஸ்டால் பண்ணுறேன். இது ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எடிட் செட்டிங்ஸ் போனோம்னா கேஸ் இது எல்லாமே சொல்லித் தருவேன். இப்போ நான் ஒரு வேகமாக போகிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே நான் மெதுவாக ஒவ்வொரு கிளாஸ்லையும் சொல்லித் தருவேன். சிபியூ என்ன, மெமரி எதுக்கு பண்ணணும், இது ஒவ்வொரு ஆப்ஷன் நான் சொல்லித் தருவேன். சரியா? இப்போ இவர் கேட்டதுனால லெட் மீ ஷோ யூ. ஸோ இப்போ நீங்கள் உங்கள் லேப்டாப்பில் ஒரு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க. எப்படி இன்ஸ்டால் பண்ணுவீங்க? கேன் சம்மன் டெல் மீ உங்கள் லேப்டாப்பில் எப்படி ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுவீங்க? யாரோ சொல்ல முடியுமா? பூட் பண்ணி பென்ட்ரைவ்ல ரிவ்யூ சாஃப்ட்வேர் பூட் பண்ணி. ஸோ அப்போ ஒரு ஐஎஸ்ஓ டவுன்லோட் பண்ணுவீங்க. டவுன்லோட் பண்ணி அதை பென்ட்ரைவில் நீங்கள் வந்து போட்டுப்பீங்க. யூஎஸ்பி மூலமாக உங்கள் லேப்டாப்பை பூட் பண்ணுவீங்க. ரைட்டா? பை த சேம் வே நம்ம இதில் ஒரு விர்ச்சுவல் சிடி டிவிடி இருக்கும். இது எல்லாமே விர்ச்சுவல் தான். சரியா? இந்த விர்ச்சுவல் சிடி டிவியில் நீங்கள் எப்படி அதில் வந்து யூஎஸ்பியோ அல்லது எக்ஸ்டர்னல் சிடி டிவிடி கனெக்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி விர்ச்சுவல் மிஷினில் விர்ச்சுவல் சிடி டிவிடின்னு இருக்கும். அந்த விர்ச்சுவல் சிடி டிவிடியில் வி கேன் அட்டாச் த ஓஎஸ், மவுண்ட் த ஓஎஸ். ஓகே, ஓஎஸ் மவுண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஓஎஸ் மவுண்ட் பண்ணிவிட்டு இதை பூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஓஎஸ் பூட் ஆகும். இப்போ என்ட்ரு கொடுக்குறேன், சிடி டிவிடி என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ ஓஎஸ் இன்ஸ்டால் ஆகுது பார்த்தீங்களா? இதுதான் ப்ராசஸ். ஓகே ஃபைன். கம்மிங் டு த பாயிண்ட், ஓவராலாக என்ன பண்ண இப்போ ஓஎஸ் லோட் ஆகிட்டு இருக்கு. இப்படி தான் நம்ம வந்து ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுவோம். ரொம்ப ஈஸி தான். இப்போ நம்மளோட மெயினான வேலை என்ன இருக்கும்னா இந்த ESXiல் வந்துட்டு கான்ஃபிகர் பண்ணுறது, இந்த ESXi கீழே விர்ச்சுவல் மிஷின் வந்து ப்ரொவிஷன் பண்ணுறது. சப்போஸ் இந்த விர்ச்சுவல் மிஷினில் வந்து சிபி மெமரி இருக்கு இல்லையா, இது எனக்கு பத்தலை, எனக்கு வந்து 4GB 8GB மெமரி இருக்குது, பத்தலை, எனக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லுவோம். அதை இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்போம். அப்புறம் ஹார்ட் டிஸ்க் வந்து எனக்கு வந்து 1TB இருக்குது, எனக்கு 1.5TB இல்லை 2TB வேணும், ஹார்ட் டிஸ்க் எனக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னு சொன்னால் அதே நம்ம கொடுப்போம். CPU எனக்கு பத்தலை, அது கொடுங்கன்னா கொடுப்போம். இந்த மாதிரி டாஸ்க் தான் நம்ம வந்து மோஸ்ட்லி பண்ணிகிட்டு இருப்போம். ரொம்ப பேசிக்கான டாஸ்க்கு. ஃபைன். ஸோ எவ்ரிஒன் நோஸ் வாட் இஸ் சார். யா டவுட் சார் சொல்லுங்க. இப்போ நம்ம ஆர்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் மிஷினில் கிரியேட் பண்ணுறோம். ஐபர்வியில் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு ஆர்டிஸ்ட்க்கு வந்து ஓஎஸ் ஒரே இதில் வந்து ஒன்றில் வந்து ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கோம். ஒன்றில் நம்ம வந்து அதை வந்து டேரெக்டாக ஃபார்மேட் பண்ணி அதில் வந்து ஓஎஸ் மட்டும் தான் போட்டிருக்கோம். இன்னொரு ஆர்டிஸ்ட் வந்து மவுண்ட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் ஃபைல் ஷேரிங் சம் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் நம்மளுக்கு அந்த லோக்கல் ஷேரிங் தேவையில்லை, அந்த ஹார்ட் டிரைவை ரிமூவ் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஃபைல்ஸ் கரப்ட் ஆகும், ஓஎஸ் கரப்ட் ஆகுமா? இல்லை 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 இங்கே கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்கும். இப்போ உங்களோட லேப்டாப்பில் ஒரே ஹார்ட் டிஸ்க் தான் இருக்கும். சரிங்களா? அப்போ ஹார்ட் டிரைவ் இருக்கு போனால் டேட்டா போயிடும். இங்கே வந்து நீங்கள் மல்டிபிள் ஹார்ட் டிஸ்க் அட்டாச் பண்ணிக்கலாம். இங்கே ஹார்ட் டிஸ்க் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொரு VM வச்சு காமிக்கிறேன். இப்போ இந்த VM பாருங்கள், மல்டிபிள் ஹார்ட் டிஸ்க் அட்டாச் பண்ணியிருப்பேன். ஸோ ஹார்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா 8 ஹார்ட் டிஸ்க் அட்டாச் பண்ணியிருக்கேன். சி டிரைவுக்கு ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்குது, அதை தவிர்த்து டி டிரைவுக்கு ஒன்று, இ டிரைவுக்கு ஒன்று, எஃப் டிரைவுக்கு ஒன்று, இப்படி தான் ப்ரொடக்ஷனில் இருக்கும். ப்ரொடக்ஷனில் ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்காது, ஒவ்வொரு டிரைவுக்கும் ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்கும். அதை பற்றி நம்ம லேட்டாக பார்க்கலாம். இது எதுக்காக நான் சொல்கிறேன், இன்கேஸ் இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து ஃபார் டில நீங்கள் ஒரு டேட்டா வச்சிருக்கீங்க, டி டிரைவ் வந்து ஃபுல் ஆயிடுச்சு, நம்ம அந்த டி டிரைவே எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமா சார்? அஃப்கோர்ஸ் பண்ணலாம். இந்த இடத்துல நம்ம பண்ணிக்கலாம். நீங்கள் கேட்குற கேள்வி எல்லாமே ஒவ்வொரு செஷனாக வரும். எப்படி டி டிரைவ் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, எப்படி ஒரு ஹார்ட் டிஸ்க் கிரியேட் பண்ணுறது, எல்லாமே நான் தனித்தனியாக ஒவ்வொரு செஷனாக எடுப்பேன். சரிங்களா? யா ஃபைன். ஸோ
இப்போ சர்வர்னால் என்னென்னு உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதுவும் சர்வரில் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாட்டி ப்ளீஸ் லெட் மீ நோ, லெட் மீ எக்ஸ்பிளைன் அகைன், ஆர் நான் வேறு எக்ஸாம்பிள் வச்சு நான் சொல்கிறேன். ஸோ சர்வர் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சதில்ல, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல? ஒரு கொஸ்டின் வந்து யா சொல்லுங்கள். கிளஸ்டர் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுறது, இதெல்லாம் செய்வீங்களா இல்லாட்டி செப்பரேட்டாக இப்போ மல்டிபிள் சர்வர் வந்து மேனேஜ் பண்ணுறது? கிளஸ்டரா? இப்போ மல்டிபிள் கிளஸ்டர், இது வந்து சிங்கிள் கிளஸ்டர். ஓகே. மல்டிபிள் கிளஸ்டர் இப்போ டேட்டா சென்டரில் வந்து என்ன செய்கிறாங்க, இதில் மல்டிபிள் கிளஸ்டர் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த பார்த்தீங்களா, இது ஒரு கிளஸ்டர் இருக்குது, மல்டிபிள் கிளஸ்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். அதுவே கிளாஸில் வரும் எப்படி கிளஸ்டர் கிரியேட் பண்ணுறது, அந்த கிளஸ்டர் கீழே எப்படி வந்து நம்ம ESXi மேனேஜ் பண்ணுறது எல்லாமே அதுவே கிளாஸில் தான் சொல்லி தருவோம், ஃபியூச்சரில் வரும். ஓகே. இந்த செஷனோட மோட்டோ என்னன்னா சர்வர் பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அண்ட் விர்ச்சுவலைசேஷன் பற்றி நம்ம வந்து நீங்கள் சர்வர் பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் விர்ச்சுவலைசேஷன் பற்றி உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ சர்வர்னா என்ன அப்படின்னு யாருக்கும் எதுவும் டவுட் இருக்கா? VMலையும் OS கரெக்ட் ஆகும். ஆஃப்கோர்ஸ். சி, ஒரு ஃபிசிக்கல் சர்வரில் என்னெல்லாம் இஷ்யூ வருமோ அது லாஜிக்கல் சர்வர்லேயே வந்து விர்ச்சுவல் சர்வர்லேயே வரும். அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக வரும். இந்த மாதிரி டவுட்ஸ் தான் கேட்கலாம். VMலையும் OS கரெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, எல்லா சான்சஸும் இதுலையுமே இருக்குது. பட் அதெல்லாமே அவாய்ட் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அது இதோட பியூட்டி என்னென்னா ஃபிசிக்கல் சர்வரில் இல்லாத ஒரு பேக்கப், அதில் இல்லாத ஒரு ஃபீச்சர் இந்த விர்ச்சுவல் சர்வர்ஸில் உண்டு. அதுக்காக தான் நம்ம வந்து மெயினாக விர்ச்சுவல் சர்வர் வர்றோம். ஃபைன். ஸோ ரெப்ளிகேஷன் இருக்கும், எல்லாமே உண்டு, பேக்கப் இருக்குது, ரெப்ளிகேஷன் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதை பற்றி நம்ம ஒன்றா படிப்போம். நம்ம ஸ்னாப்ஷாட் இருக்குது, நிறைய இருக்குது. ஃபைன். இப்போ சர்வர் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் நீங்கள் என்ன பண்ணாலும், லைக் உங்கள் மொபைல் அப்ளிகேஷன் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஈவன் மொபைல் தான் யூஸ் பண்ணுறீங்க, நான் வந்து மொபைல் தான் யூஸ் பண்ணுறேன், எனக்கு சர்வரே தேவையில்லை அப்படிலாம் கிடையாது. நீங்கள் உங்கள் மொபைலில் ஒரு ஆப் இருக்குது, உதாரணத்துக்கு உங்கள் மொபைலில் ஒரு இன்ஸ்டா ஆப் இருக்குது, இல்லை ஏதோ ஒரு ஆப், நீங்கள் எந்த ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்னாலும் எடுத்துக்கோங்க, அது ஒரு சர்வரில் தான் ஸ்டோர் ஆகிருக்கு. அந்த டேட்டா எல்லாமே ஒரு சர்வரில் தான் ஸ்டோர் ஆகிருக்கு. அந்த சர்வர் எதர் அப்ளிகேஷன் சர்வராக இருக்கலாம், இல்லை டேட்டாபேஸ் சர்வராக இருக்கலாம், எதாக இருக்கலாம். இப்போ உங்களோட ஆண்ட்ராய்டு ஆப் ஒர்க் ஆகுது அப்படின்னா உங்கள் மொபைலில் அந்த ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன், அந்த ஆண்ட்ராய்டுக்குன்னு ஒரு அப்ளிகேஷன் சர்வர் ரன் ஆகும். நீங்கள் அதில் ஒரு டேட்டா என்ட்ரி பண்ணுறீங்கன்னா அந்த டேட்டாவுக்குன்னு ஒரு டேட்டாபேஸ் சர்வர் ரன் ஆகும். அங்கே தான் போய் பர்டிகுலராக அது ஸ்டோர் ஆகும். சரிங்களா? அப்போ நீங்கள் கண்ணால் பார்க்குற எல்லா டெக்னாலஜியும் ஒரு சர்வர் கீழே தான் வந்திருக்கு. இப்போ மேட்ரு என்ன அப்படின்னா அந்த சர்வர் எல்லாமே டேட்டா சென்டரில் இருக்குது. அது ஃபிசிக்கல் சர்வரா விர்ச்சுவல் சர்வரா அப்படிங்கிறது தான் மேட்ரு. இப்போ அங்கே தான் நான் வரப்போகிறேன். ஸோ இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா டேட்டாவும் ஒரு டேட்டா சென்டரில் தான் வந்து இருக்குதுன்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். அப்போ உங்கள் டேட்டா, லைக் உங்கள் டேட்டா பேஸ் சர்வர்னாலும் சரி, உங்கள் எல்லாமே ஒரு டேட்டா சென்டரில் இருக்கும். சரியா? அதை நம்ம வந்து டேட்டா சென்டர்னு சொல்லுவோம். இந்த டேட்டா சென்டர் பற்றி நம்ம அடிக்கடி நம்ம வந்து படிப்போம். நம்ம ஏன்னா டேட்டா சென்டர்னு தனியாக ஒரு கிளாஸே நம்ம எடுப்போம். நம்ம டேட்டா சென்டருக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுப்போம். என்ன அப்படின்னா நம்ம ஒர்க் பண்ணுற டேட்டா சென்டர் பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ இன்டர்வியூவில் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒர்க் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸிமம் யாருமே டேட்டா சென்டர் பற்றி கவர் பண்ண மாட்டாங்க. பட் நம்ம மேக்ஸிமம் டேட்டா சென்டர் பற்றி தான் கவர் பண்ணுவேன். ஏன்னா நான் டேட்டா சென்டர் ஒர்க் பண்ணுறதுனால, அர்ச்சனா டேட்டா சென்டர் ஒர்க் பண்ணுறதுனால வி நோ த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டேட்டா சென்டர். ஒரு டேட்டா சென்டர் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப தெரியும். பிகாஸ் நாங்கள் ஒர்க் பண்ணுறதுனால ரொம்ப அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியும். அதை பற்றி நிறைய நம்ம படிப்போம், டேட்டா சென்டர் பற்றி நிறைய படிப்போம். ஃபைன். ஸோ ஒரு டேட்டா சென்டர், அந்த டேட்டா சென்டருக்குள்ளே தான் நான் சொல்கிற எல்லா விஷயங்களும் இருக்கும். லைக் இந்த ESXi, அந்த விண்டோஸ் சர்வர்ஸ், வாட் எவர் இட் இஸ். இப்போ கம்மிங் டு த பாயிண்ட், நீங்கள் வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க. அந்த கம்பெனிக்கு வந்து நான் சொன்னேன் சென்னை மார்ட் அப்படின்னு ஒரு வெப்சைட் வேணும் அப்படின்னா அந்த வெப்சைட்டுக்கு சர்வர்ஸ் வேணும், ரைட்டா? அப்போ அந்த சர்வர்ஸ்க்கு எதர் அது ஃபிசிக்கல் சர்வராக போகலாம் இல்லை விர்ச்சுவல் சர்வராக போகலாம். அஸ்யூம் தட் ஐம் கோயிங் ஃபார் ஃபிசிக்கல் சர்வர். எனக்கு வந்து ஒரு 10 சர்வர் வேணும். ஸோ டேட்டா சென்டர் நான் கொண்டு போகிறேன். அந்த டேட்டா சென்டரில் 10 சர்வர் நான் வந்து வச்சுக்கிறேன். டேட்டா சென்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஃபயர்வால் இருக்கும், ரவுட்டர் இருக்கும், ஃபயர்வால் இருக்கும். ஸோ ஓகே, இது ரவுட்டர்னு வச்சுக்கோங்க. ஒரு ரவுட்டர் இருக்கும், தென் ஒரு ஃபயர்வால் இருக்கும், தென் சர்வர்ஸ் இருக்கும். இந்த சர்வர்ஸ் எல்லாமே சுவிட்சில் கனெக்ட் ஆகிருக்கும். 10 சர்வர் இருக்குது. இது எல்லாமே ரேக் சர்வர்னு நம்ம சொல்லுவோம். ரேக் சர்வர் அப்படின்னா அந்த சர்வர் ரேக்கில் வைக்கக்கூடியதாக இருக்கும். ரேக் அடிக்க வச்சுருப்பாங்க, அதான் ரேக் சர்வர் நம்ம சொல்லுவோம். அதை பற்றி லேட்டாக பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி சர்வர்ஸ் இருக்கும். இது எல்லாமே கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சுவிட்ச் இருக்கும்.
அப்போ சர்வர் மட்டும் வச்சு நீங்கள் எதுவும் பண்ண முடியாது, அதுக்கான மற்ற டிவைசஸ்லாம் வேணும். ஓகே, சுவிட்ச் வேணும், ரவுட்டர் வேணும், ஃபயர்வால் வேணும், இது எல்லாமே வேணும். ஸோ சர்வர் கனெக்ட் பண்ணுறது சுவிட்ச் இருக்குது, இந்த மாதிரி சுவிட்சில் கனெக்ட் ஆகிருக்கும், இந்த சுவிட்ச் இன்னொரு சுவிட்சில் கனெக்ட் ஆகிருக்கும், அந்த சுவிட்சில் மறுபடியும் மற்ற சர்வர்ஸ்லாம் கனெக்ட் ஆகிருக்கும். இதுதான் வந்து டேட்டா சென்டரில் இருக்கும். அண்ட் ஆல்சோ ஒரு ஸ்டோரேஜ் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். சரியா, இது வந்து ஃபயர்வால், இது ஃபயர்வால், இது ரவுட்டர், தென் சுவிட்சு, சர்வர்ஸ். இப்போ இதெல்லாமே டிவைசஸ், நான் இப்போ பேசுகிறது எல்லாமே ஃபிசிக்கல் டிவைசஸ். நீங்கள் வந்து அப்போ ஒரு ஃபயர்வால் வாங்கணும், ஒரு ரவுட்டர் வாங்கணும், 10 சர்வர் வாங்கணும், ஒரு 2 சுவிட்ச் வாங்கணும், ரேக் வாங்கணும், அதுக்கு பின்னாடி கேபிள்ஸ் எல்லாம் வாங்கணும், இதெல்லாம் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணணும். ஒரு சர்வரோட காஸ்ட் ஆவரேஜாக 10 lakhs வரும். ஒரு சர்வரோட காஸ்ட் ஆவரேஜ் 10 lakhs வரும். இப்போ 10 சர்வர்னால் என்னென்னு பார்த்துக்கோங்க. 10 சர்வர் என்ன 1 crore ஆகுது. ஓகே, ஸோ 1 crore ஆகுது 10 சர்வர்னா. அண்ட் ஆல்சோ டிவைசஸ், ஒரு சுவிட்ச் வந்து மினிமம் வந்து ஒரு 5 லட்சமாவது இருக்கும், ஒரு ரவுட்டர் மினிமம் 2-3 லட்சமாவது இருக்கலாம், ஒரு ஃபயர்வால் சேம் எல்லாமே ஒரு 5 லட்சத்துக்குள்ளே இருக்கும். அப்போ இந்த மொத்த செட்டப்பும் நீங்கள் போனீங்க அப்படின்னா ஒரு கேபிள்ஸ் கொடுக்கணும், ரேக் கொடுக்கணும், இது எல்லாமே கொடுக்கணும். அப்போ இந்த மொத்த செட்டப்பும் நீங்கள் போனீங்கன்னா இந்த செட்டப்புக்கு மட்டும் இந்த காஸ்ட் வந்து 1.5 lakhs ஆகும். இந்த மொத்த செட்டப்புக்கு காஸ்ட் ஒரு 10 சர்வர் வேணும். அந்த 10 சர்வருக்கு எனக்கு இவ்வளோ இருக்குது. சரியா, நாட் ஓன்லி 10 சர்வர், அது சம்மந்தமான டிவைசஸ் நிறைய இருக்குது, இதெல்லாமே வேணும். ரவுட்டர், சுவிட்ச் இதெல்லாமே வேணும். அப்போ இதெல்லாம் சேர்த்து 1.5 lakhs ஆயிரும். அப்புறம் இந்த பில்டிங், இந்த சர்வர் இல்லாமல் ஒரு பில்டிங்கில் வச்சுருப்போம், அந்த பில்டிங்க்கு ஒரு ரெண்ட் கொடுக்கணும். அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, மேபி அதுக்கு ஒரு ரெண்டாக இருக்கலாம், அது ஓன் பில்டிங்காக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு நீங்கள் வந்து ஒரு செலவு பண்ணணும். அப்புறம் இதுக்கு ஒரு கூலிங் சிஸ்டம் கொண்டு வரணும். ஓகே, ஒரு ஏசியோ ஒரு கூலிங் சிஸ்டம் கொண்டு வரணும், யூபிஎஸ் வேணும், பவர் ஜென்ரேட்டர்ஸ் வேணும். ஓகே, இதெல்லாமே இருக்குது. அப்போ இதெல்லாமே இன்வால்வ் ஆச்சு அப்படின்னா மந்த்லி மெயின்டெனன்ஸ் மட்டுமே ஒரு 25 lakhs வரும். 20 lakhs தான் மினிமம் வந்துடும் மந்த்லி மெயின்டெனன்ஸ். நான் சொல்கிறது இபி, எலக்ட்ரிக் பில், இதுக்கான ஐஎஸ்பின்னா என்ன, இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர். உதாரணத்துக்கு டாடா டெலிகம்யூனிகேஷன்ஸ், ஜியோ, வோடஃபோன், இவங்கெல்லாமே ஐஎஸ்பி. பெருசாக ஏர்டெல், இவங்க தான் மெயினாக ஐஎஸ்பி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த இன்டர்நெட் வாங்கணும், இபி பில் இருக்குது, மெயின்டெனன்ஸ் இருக்குது, மேன் பவர் இருக்குது, இது எல்லாமே சேர்த்தா ஒரு மந்த்லி ஒரு 20 lakhs மினிமம் வந்தாகும். அப்போ இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஒரு டேட்டா சென்டர் போட முடியும், ஒரு ஃபிசிக்கல் சர்வர் வந்து பண்ண முடியும். நான் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி, என்னால் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடியுமா? தட் இஸ் குவைட்லி இம்பாசிபிள். இது தேவையும் இல்லை. அப்போ என்னோட காஸ்ட்டை நான் காஸ்ட் கட்டிங் பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக இருக்கணும், பட் அதோட எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கணும். அப்படின்னா ஐ வில் கோ ஃபார் விர்ச்சுவலைசேஷன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், விர்ச்சுவலைசேஷன் போயிடுறேன். எனக்கு இதில் காஸ்ட் அதிகமாக தெரியுது, அப்போ ஐ வில் கோ ஃபார் விர்ச்சுவலைசேஷன். ஸோ விர்ச்சுவலைசேஷனில் இப்போ என்னன்னு சொல்லிடுறேன் நான். ஸோ சேம் டேட்டா சென்டர் இருக்கும், சேம் டேட்டா சென்டர். இந்த டேட்டா சென்டரில் we are going for virtualization. ஓகே, இந்த விர்ச்சுவலைசேஷனில் we are using ESXi, VMware ESXi நம்ம யூஸ் பண்ணுறோம். VMware ESXi வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த விர்ச்சுவலைசேஷன் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம், அந்த பிளாட்ஃபார்மில் நம்ம ESXi யூஸ் பண்ணுறோம். இப்போ சேம் டேட்டா சென்டர்னு வந்தாலே உங்களுக்கு ரவுட்டர் தேவைப்படும். சேம் அங்கே என்ன செட்டப் இருக்கோ, இங்கே என்ன செட்டப் இருக்கோ அதே செட்டப் இங்கே தேவைப்படும். ஸோ எனக்கு 10 சர்வர் வேணும் அப்படின்னா அஃப்கோர்ஸ் ஒரு சின்ன இது வேணும், ஒரு ஃபயர்வால் வேணும், தென் ஒரு ரவுட்டர் வேணும், தென் ஒரு சுவிட்ச் வேணும், கண்டிப்பாக சுவிட்ச் வேணும். ஓகே, சுவிட்ச் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது, சுவிட்ச் வேணும். தென் நான் ஒரு ஃபிசிக்கல் சர்வர் வாங்குகிறேன். இல்லை ஒரு 3 ஃபிசிக்கல் சர்வர் வாங்கிக்கிறேன்.
இல்லை 2 ஃபிசிக்கல் சர்வர் வாங்கிக்கிறேன். 2 ஃபிசிக்கல் சர்வர் வாங்கிக்கிறேன். இதோட காஸ்ட் ஒரு 5 லட்சம்னு வச்சுப்போம். கைஸ் காஸ்ட்டை பற்றி நான் ஏன் பேசுகிறேன் அப்படின்னா, கம்பெனிக்கு காஸ்ட் தான் முக்கியம். சரியா? ஒரு கம்பெனி சர்வீஸ்க்காக ஓப்பன் பண்ணல, அவங்க வந்து லாபத்துக்காக ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போ அவங்க காஸ்ட் தான் ரொம்ப முக்கியம். அதனால தான் காஸ்ட்டை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன். கம்பெனி இதெல்லாம் கன்சிடர் பண்ணுவாங்க. சரியா? 5 லேக், இது ஒரு 5 லேக், இது ஒரு 10 லேக் பதிலாக இது ஒரு 20 லேக்ஸ்னு வச்சுக்கிறேன். இது ஒரு 20 லேக்ஸ். 10 லேக்கில் போனோம்னா ஒரு சின்ன சர்வரை வாங்கலாம். 20 லேக் போகிறப்போ ஒரு நல்ல ஒரு பெட்டரான கான்ஃபிகரேஷன் வாங்கலாம். லைக் 1 TB ரேம் அண்டு ப்ராசஸர், ஒரு இன்டெல் ஜியான் ப்ராசஸர், கோர் ஒரு 24 கோர், அந்த மாதிரி போய்க்கலாம். ஸோ 20 லேக் 2 வாங்கிக்கிறேன். ஸோ இந்த இதுக்கு ஒரு 3 லட்சம் வச்சுக்கிறேன். அப்போ எனக்கு டோட்டல் காஸ்ட் எவ்வளோ வருது? இது ஒரு 40 லேக்ஸு. சர்வருக்கு ஒரு 40 லேக்ஸு. அண்டு இந்த டிவைஸ்க்கெலாம் ஒரு 15 லட்சம் போட்டுக்கோங்க, 15 லேக்கு. இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஒரு 5 லட்சம் போட்டுக்கோங்க. ஸோ டோட்டல் என்னோடய காஸ்ட் வந்து 60 லேக் ஆகுது. இப்போ எனக்கு 10 சர்வர் வேணும்னு கேட்டேன், ஆனால் 2 ஃபிசிக்கல் சர்வர் தான் நான் போட்டிருக்கேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபிசிக்கல் சர்வரில் ஐ எம் கோயிங் டு இன்ஸ்டால் ESXi. ESX இன்ஸ்டால் பண்ணி இந்த ESXில் ஐ எம் கிரியேட்டிங் விர்ச்சுவல் மிஷின்ஸ். இதில் நான் விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணுறேன். இந்த மாதிரி விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணுறேன். உங்களுக்கு எத்தனை வேணும், எத்தனை சர்வர் வேணும்? 10 சர்வர் வேணுமா? இது 20 சர்வரே போட்டுக்கலாம். ஃபியூச்சரில் எனக்கு 20 சர்வர் வேணும் அப்படின்னா அதுவே நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஐ எம் கிரியேட்டிங் த விர்ச்சுவல் மிஷின்ஸ். இந்த விர்ச்சுவல் மிஷினில் ஐ எம் இன்ஸ்டாலிங், இந்த விர்ச்சுவல் மிஷினில் என்ன பண்ணுறேன், ஐ எம் இன்ஸ்டாலிங் OS Windows Server 2016 or 2019 whatever it is இன்ஸ்டால் பண்ணி இதை நான் வந்து ஒரு வெப் சர்வராக வச்சுக்கிறேன். தென் இதில் ஒரு OS இன்ஸ்டால் பண்ணுறேன், இதை நான் அப்ளிகேஷன் சர்வராக வச்சுக்கிறேன். இதில் ஒரு விண்டோஸ் சர்வர் போடுறேன், இதில் வந்து டேட்டாபேஸ் சர்வராக வச்சுக்கிறேன். இந்த மாதிரி இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் ஃபிசிக்கல் சர்வர் நம்ம விர்ச்சுவல் சர்வருக்கே போய்க்கலாம். நீங்கள் ஃபிசிக்கல் சர்வரை போனால் உங்களுக்கு காஸ்ட் ரொம்ப அதிகமாகும். இதை நீங்கள் விர்ச்சுவல் சர்வர் வந்தீங்கன்னா காஸ்ட் ரொம்ப கம்மி பண்ணலாம். அந்த மாதிரி இப்போ எனக்கு சேம் செட்டப் தான், சேம் எனக்கு இங்கே என்ன வேலை நடக்குமோ அதே வேலை தான் இங்கே நடக்குது. எனக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாதம் என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 கோடி வருது இன்வெஸ்ட்மெண்ட்டு. மாதம் மெயின்டெனன்ஸ் 20 லட்சம் வருது. பட் எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் மொத்தமே 60 லட்சம் தான். மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 லட்சம் செலவாகும். அப்போ எனக்கு எது பெஸ்ட்டு, கம்பெனிக்கு எது காஸ்ட் சேவ் ஆகுது? ஆனால் இன்னும் ரிமெம்பர் கைஸ், ஃபிசிக்கல் சர்வர் இருந்தாலும் சரி விர்ச்சுவல் சர்வர் இருந்தாலும் சரி பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று தான். அது எந்த ஒரு மேட்டரும் கிடையாது. இந்த ஃபிசிக்கல் சர்வரில் என்ன பெர்ஃபார்மன்ஸ் இருக்கோ சேம் பெர்ஃபார்மன்ஸ் ஃபைன் டியூன் பண்ணி இந்த விர்ச்சுவல் சர்வர்ஸில் நம்ம கொண்டு வரலாம். சரிங்களா? அப்போ நீங்கள் நினைக்கலாம் ஃபிசிக்கல் சர்வரில் பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. விர்ச்சுவல் சர்வர்லேயும் பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக கொண்டு வரலாம். அது நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது, நிறைய இருக்குது, அதை நம்ம கொண்டு வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ ரெண்டுமே ஒரே வேலை தான் பண்ணுது. நான் ஏன் தேவையில்லாமல் எனக்கு 1.5 கோடி இன்வெஸ்ட் பண்ணி மாதம் 20 லட்சம் செலவு பண்ணணும்? அதுக்கு பதிலாக நான் ஜஸ்ட் 60 லட்சம் செலவு பண்ண போகிறேன். மாதம் 5 லட்சம் மெயின்டெனன்ஸ் போட்டோம்னா எனக்கு செட்டப் வந்துடுச்சு. அப்போ இதில் எது பெஸ்ட்டு? ஃபிசிக்கல் செட்டப் பெஸ்ட்டா விர்ச்சுவல் செட்டப் பெஸ்ட்டான்னு பார்த்தா இதுதான் பெஸ்ட்டு. இதுதான் விர்ச்சுவலேஷன் பிளாட்ஃபார்ம். சரியா? இந்த விர்ச்சுவலேஷன் பிளாட்ஃபார்மில் நம்ம யூஸ் பண்ணுறது VMware ESXi. ஓகே, இந்த ESXi வந்து நம்ம ஹைப்பர்வைசர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இதை we are calling as ஹைப்பர்வைசர். ஹைப்பர்வைசர் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு ஃபிசிக்கல் ஹார்ட்வேர் இருக்குது. அந்த ஃபிசிக்கல் ஹார்ட்வேரில் we are creating virtual machines. அதுதான் நம்ம வந்து ஹைப்பர்வைசர் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். நம்மளோட VMware கம்பெனியோட ESXi அப்படிங்கிற ப்ராடக்ட் வந்து ஹைப்பர்வைசரில் வரும். உதாரணத்துக்கு Citrix Zen Server, மைக்ரோசாஃப்ட் Hyper-V, இதெல்லாமே ஹைப்பர்வைசர். அந்த ஹைப்பர்வைசர் நம்ம என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறோம், VMware யூஸ் பண்ணுறோமா இல்லை வேறு எதாவது யூஸ் பண்ணுறோமா?
ஸோ நம்ம VMware யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த டேட்டா சென்டர் இதுக்கு பேர் டேட்டா சென்டர் விர்ச்சுவலைசேஷன். இதுக்கு பேர் டேட்டா சென்டர் விர்ச்சுவலைசேஷன். இந்த டேட்டா சென்டர் விர்ச்சுவலைசேஷனில் மார்க்கெட் லீடர் யாருன்னு பார்த்தீங்கன்னா VMware ESX தான். ஸோ நான் உங்களுக்கு இதிலே போட்டு காமிக்கிறேன். இப்போ மீன்வேல் ஒரு டவுட் இருக்கு. சொல்லுங்க. ஸோ நீங்கள் முதல்ல காமிச்ச சர்வரில் வந்து பிளேட் சர்வரா? எதர் அது பிளேட் சர்வராக இருக்கலாம், ரேக் சர்வராக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். அதெல்லாம் ஃபிசிக்கல் சர்வர் தான். ஃபிசிக்கல் சர்வர் நான் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸஸில் டேட்டா சென்டரில் என்னென்ன சர்வர் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி நம்ம தனியாக கிளாஸ் எடுப்போம். ஓகே, அதில் நம்ம பார்க்கலாம் என்னென்ன சர்வர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. Revenue forecast. ஸோ மோஸ்ட்லி ரேக் சர்வர் யூஸ் பண்ணுவோம், அதாவது பிளேட் சர்வர் யூஸ் பண்ணுவோம். ஸோ தனியாக கிளாஸ் அந்த சர்வருக்குன்னு தனியாக கிளாஸ் எடுப்போம். நான் சொன்னல டேட்டா சென்டர்னு சொல்லிட்டு அதுக்குமே ஒரு 10 நாள் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 10 hours கிளாஸ் போகும் டேட்டா சென்டர் மட்டும் படிக்கிறதுக்கு நமக்கு. ஸோ விர்ச்சுவலைசேஷன் மார்க்கெட் ஷேர்னு போகிறதோட VMware மார்க்கெட் ஷேர்னே போடுறேன். ஸோ ஒரு VMwareோட மார்க்கெட் ஷேர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதில் பாருங்கள், VMware hold the leading market share in the virtualization platform with approximately 42 shares. 100%ல இந்த ஒரு கம்பெனியே 42 ஷேர்ஸ், விச் மீன்ஸ் 100 கம்பெனி டேட்டா சென்டர் வச்சுருக்கோம் அப்படின்னா அதில் 42 கம்பெனி 42 கம்பெனி வந்து கண்டிப்பாக VMware தான் யூஸ் பண்ணுறான். மிச்சம் இருக்கிற கம்பெனி யாரெல்லாம் ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா சிட்ரிக்ஸு, அப்புறம் மைக்ரோசாஃப்ட் ஹைப்பர்-வி, மற்ற கம்பெனிலாம் வந்து ஷேர் பண்ணுறான். அப்போ எங்கெல்லாம் VMware யூஸ் பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் நமக்கான ஓப்பனிங்ஸ் அதிகமாக இருக்கும். அதாங்க சொல்ல வரேன் நான். ஆல்மோஸ்ட் ஒரு 50% மார்க்கெட்டை கையில் வச்சுருக்கான். இன்னொரு 50% மார்க்கெட்டு தான் வந்து மற்ற கம்பெனி எல்லாமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. VMware வந்து தன்னைத்தானே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஒவ்வொரு இயருக்கும் அவன் வந்து ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பான். அதனால தான் இன்னமும் நம்பர் 1 மார்க்கெட் லீடராக இருக்கான். சரி வரலையா? இங்கே பாருங்கள், VMware, சிட்ரிக்ஸ், ஹைப்பர்-வி. ஸோ VMwareலேயே வந்து vSphere தனியாக கொடுத்துருக்கான், ESX தனியாக கொடுத்துருக்கான். எல்லாமே ஒன்று தான் வரும். அப்படி எல்லாமே ஒன்றா வந்துச்சுன்னா 50% மார்க்ஸ் அதான் எடுத்துக்கும். மித்தது எல்லாமே மற்றது தான் எடுத்துக்கும். ஓகே, ஸோ கமிங் டு த பாயிண்ட், VMware வந்து மார்க்கெட்டில் நம்பர் 1 லீடர் இன் டேட்டா சென்டர் விர்ச்சுவலைசேஷன். சரிங்களா? ஸோ நீங்கள் VMware கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா we have a bright future and நல்ல ஸ்கோப் இருக்குது. டேட்டா சென்டர் எது வரைக்கும் இருக்குமோ அது வரைக்கும் VMware இருக்கும். ஸோ டேட்டா சென்டர் இல்லாத கம்பெனியே கிடையாது உலகத்தில். சரியா? ஸோ டேட்டா சென்டர் இல்லாமல் எந்த கம்பெனி ரன் பண்ணவும் முடியாது. அந்த டேட்டா சென்டரில் ESXஐ போட்டு நம்ம vCenter வச்சு நம்ம விர்ச்சுவல் மிஷின்ஸ்லாம் மேனேஜ் பண்ணுவோம். திஸ் இஸ் கால்டு விர்ச்சுவலைசேஷன். ஒரு ஃபிசிக்கல் சர்வர் என்ன வேலை பண்ணுதோ அதை இந்த விர்ச்சுவல் சர்வர் பண்ணிக்கும். தட் இஸ் கால்டு விர்ச்சுவலைசேஷன். அந்த விர்ச்சுவலைசேஷன் பற்றி நம்ம கம்ப்ளீட்டாக படிக்க போகிறோம். இதில் தான் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. லெட்ஸ் கோ டு நெக்ஸ்ட் செஷன். எஸ், எனி டவுட்ஸ்? சார் சொல்லுங்கள். சார் இதில் இப்போ நம்ம இந்த vCenterல வந்து இப்போ ஏதாவது AI சப்போர்ட் எதுவும் இருக்குமா? ஓகே, இல்லை vCenter அப்படிங்கிறது ஃபுல் AI அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வாட் இஸ் AI? முதல் அதை பற்றி ஏஐனா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ஏஐனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அந்த ஏஐ என்ன பண்ணுது? ஆட்டோமேட் பண்ணுது. ஆட்டோமேட்னா நீங்கள் பண்ணுற வேலையை அது பண்ணுது. உதாரணத்துக்கு நம்ம கூகுளில் இவ்வளோ தூரம் தேடினேன், ரைட்டா? இப்போ நான் அதை பற்றி ஒரு சொல்லிடுறேன். கரெக்டாக நீங்கள் ஒரு
கூகுளில் வந்து தேடினேன். இப்போ ஒன்றில் ஒரு ஏஐயில் போயிட்டு நான் இப்போ இதில் வந்து மைக்ரோசாஃப்ட் கோபைலட் வச்சுருக்கேன், ChatGPT வச்சுருக்கேன். ChatGPT ஓப்பன் பண்ணுறேன். ஒரு ஏஐயில் போயிட்டு இதே டேட்டாவை நான் வந்து கேட்குறேன், அது என்ன ரிப்ளை பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ChatGPT தான் இப்போ யூஸ் பண்ணுறேன். ஓகே, இதில் வந்துட்டு VMware மார்க்கெட் ஷேர், ஸோ ஏஐயில் நான் கொடுக்குறேன். நான் மல்டிபிள் வெப்சைட்டை ரெஃபர் பண்ணுறதுக்கு பதிலாக நான் இங்கே ரெஃபர் பண்ணிட்டு போகலாம். இதிலே வந்துருச்சு. ஸ்க்ரீன் ஷேரிங் தெரியல. ஸ்க்ரீன் தெரியலையா? இவ்வளோ ஷேர் பண்ண தெரிஞ்சதா இல்லையா? இல்ல தெரியுது. அந்த VMware தெரியுதுல்ல? ஓகே ஓகே, சரி. பக்குன்னு ஆயிடுச்சு, இல்லை ஸ்க்ரீனே தெரியலன்றீங்க. ஓகே, ஸோ நான் இவ்வளோ தனித்தனி வெப்சைட்டில் அனலைஸ் பண்ணதை இப்போ ஒன்று போல் அதை அனலைஸ் பண்ணி எனக்கு கொடுத்துருச்சு. இதில் பாருங்கள், அக்கார்டிங் டு த டேட்டா ஃபார்ம்ஸ் VMware commands are own 42% of market share virtualization platform. Okay, and key competitors Citrix hypervisor 15 to 16, Microsoft Hyper-V, Nutanix, Proxmox, KVM. இவங்க எல்லாருமே நிறைய பேர் இருக்காங்க. சிட்ரிக்ஸில் ஜென் சர்வர் ஒரு ஹைப்பர்வைசர் இருக்குது, மைக்ரோசாஃப்டில் ஹைப்பர்-வி இருக்குது, நியூட்டானிக்ஸில் HP, ப்ராக்ஸ்மாஸ், அப்புறம் KVM, இந்த மாதிரி நிறைய இருக்குது. பட் இதெல்லாமே தவிர்த்து மார்க்கெட் ஷேர் 42. இப்போ இந்த ChatGPT என்ன பண்ணுது, நான் நிறைய வெப்சைட்டை ரெஃபர் பண்ணதை ஒரே இதாக எனக்கு கொடுத்துருச்சு. ஓகே, அப்போ என்னோடய வேலையை வந்து கம்மி பண்ணுது, ஆட்டோமேட் பண்ணுது. என்னோடய வேலையை இது ஆட்டோமேட் பண்ணுது. அப்போ ஆட்டோமேஷன் அப்படிங்கிறது தான் இந்த ChatGPT இந்த ஏஐலாம் பண்ணுது. இந்த ஆட்டோமேஷன் இதுலேயும் பண்ணலாம். ஓகே, நம்மளோட விசென்டர்லையும் நம்ம எல்லாமே பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக விர்ச்சுவல் மிஷின் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஸ்கிரிப்ட் போடலாம். ஓகே, இந்த விர்ச்சுவல் மிஷின் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகுறதுக்கு நம்ம வந்து ஸ்கெடியூல் பண்ணலாம், டாஸ்க்கு ஸ்கெடியூல் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அது ஆட்டோமேஷன் சொல்லலாம், நம்ம ஸ்கிரிப்டிங் சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே, ஃபைன். எனி டவுட்ஸ்? ஸோ விர்ச்சுவலைசேஷன்னா என்ன டவுட் இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்ம இந்த விர்ச்சுவலைசேஷன் பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் படிக்க போகிறோம். இது நம்ம வாழ்க்கையாக அதான் வச்சுக்கோங்களேன். சரியா? ஸோ அதை பற்றி நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் செஷன் போகலாம். இப்போ யா, ஓகே. ஸோ அர்ச்சனா வில் கண்டினியூ நெக்ஸ்ட் செஷன். யா.